22வது வெண்பா திருவெண்பா. ஆணவமும் வினையும் என்பதனுடைய தலைப்பு. ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில், அறியாமை ஆணவம். பாருங்க, இந்த 2 வார்த்தை தான், அறியாமை ஆணவம். நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். நீயான சுகதுக்கம் வினை என்று கொள். இந்த பதவரை முன்னாடி பார்க்கலாம். ஆறாறு தத்துவம் என்று 6 36 தத்துவங்கள். அது கொஞ்சம் களைப்பு உண்டாக்குவது போல உள்ள வகுப்புகள் தான். ஏனென்றால் அதில் நிறைய செய்திகள் நமக்கு தரப்படுகின்றன. இருந்தாலும் 36 தத்துவங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் இவைகள் சடம். அவைகள் ஏதாவது நம்மகிட்ட சேட்டை செஞ்சதுன்னு வச்சுங்களேன், ஐம்புலன்கள், அறிகருவிகள், செயற்கருவிகள், 36 தத்துவங்களும் நமக்கு கருவிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை பற்றிய இயல்புகளும் செயல்பாடுகளும் தெரிய வேண்டும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. அதனுடைய இயல்புகள் தெரிஞ்சாதான் அதை எப்படி பயன்படுத்தலாம், நமக்கு ஆக்கப்பூர்வமா அப்படிங்கிறது தெரியும். ஒரு கருவி நம்மகிட்ட அறிவாளி இருக்கு, அது கத்தி இருக்கு, அல்லது துப்பாக்கி இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியணும்ல. எப்படி நமக்கு பயன்படும்படியாக அதை செய்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியணும். அந்த டெக்னிக் தெரிஞ்சாதான் அதை உபயோகப்படுத்த முடியும். அப்படி 36 கருவிகளுடைய பயன்பாடுகள் நமக்கு சென்ற வகுப்புல நம்ம சொன்னோம். 6 தத்துவமும் 36 தத்துவங்களின் இயல்பையும் அடைவாக, எப்படி சொன்னாரா, அடைவாக முறையாக சொன்னோம், முறையாக விளக்கி கூறினோம். மாறா மலம் இரண்டும் சொல்ல வா, உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் மலம், உயிரை விட்டு மாறாமல் தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய 2 மலங்களை பற்றியும் நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன், நீ கேட்பாயாக. சொல்ல வா நீ வா கேளு. கூறில் அறியாமை ஆணவம், அவைகளை எடுத்து சொன்னால் ஆணவம் என்பது உயிருக்கு அறியாமையை செய்வது. நீயான சுகதுக்கம், அதாவது வினைகளையும் நம்மையும் வேறு வேறு பிரித்தறிய முடியாமல் நான் இன்புறுகிறேன், நான் துன்புறுகிறேன் என்று வினைகளையும் நம்மையும் சேர்த்து நம்ம மனசு முடிச்சு போட்டு நம்மையே அந்த இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ தானாகவே ஆளாக்கிக் கொள்கிறது. அப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் நாமவே நாம் கருதுகிறோம். ஆனா இன்ப துன்பம் நாம் அல்ல. நாம் என்பது உயிர். உயிருக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. அப்ப அந்த இன்ப துன்பங்களை நாமவே கருதி கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட இன்ப துன்பங்களின் அந்த இன்ப துன்பங்கள் இருக்கிறதே, அப்படி இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது குறியாவினை. அது வினைகளின் விளைவாக நமக்கு வரக்கூடியது என்று கொள் என்று நீ அறிய வேண்டும். இந்த பாடல் மூலமாக நமக்கு சில செய்திகளை சொல்றார். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள்: ஆணவம் அறியாமையை செய்வது, வினையை நம் உயிரோடு பொருத்தி சம்பந்தப்படுத்தி கொண்டு தொடர்புபடுத்தி கொண்டு அந்த வினை தருகின்ற விளைவுகள் இன்பத்தையும் துன்பத்தையும் நாம கருதி நாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லது இன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுதான் அதனுடைய இலக்கணங்கள். அந்த இலக்கணங்களை பற்றி இந்த பாடல்ல சொல்லுகின்றார். 36 தத்துவங்களுடைய பெயர்களையாவது நாம் எதிலிருந்து எது வந்து தெரியாத விட்டா கூட ஒரு 36 தத்துவங்களும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சிவதத்துவத்தில் 5 தத்துவங்கள் இருக்கின்றன. நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, அது சிவதத்துவம் 5. அடுத்தது வித்யா தத்துவங்கள்: காரியமாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்கள் 7. அதுக்கு பிறகு ஆன்ம தத்துவங்கள். அது எத்தனை? 24. அதனுடைய தொடக்கம் அதை ஸ்ரீகண்டருத்ரர் இயக்குகிறார். மூலப்பகுதி அல்லது சித்தம், அதிலிருந்து அந்த கரணங்கள் 4 தோன்றுகின்றன: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் அறிகருவிகள் உங்களுக்கு தெரியும்: கால், கை, பேச்சு, எருவாய், கருவாய். ஞானேந்திரியங்கள்: கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, இவைகள். அடுத்தது தன்மாத்திரைகள்: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் 5. மகாபூதங்கள்: மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆக எத்தனை தத்துவங்கள்? 36 தத்துவங்கள். 36 தத்துவங்களை முறையாக இதுவரையிலும் நாம் விரிவாக படித்திருக்கிறோம். இனி உயிரை விட்டு நீங்காது இருந்து இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம் என்றதை பற்றி இந்த பாடல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். இப்போ ஆணவம் என்ன செய்கிறது? உயிருக்கு மறைத்தலை செய்கிறது. என்ன மறைப்புன்னா என்ன? உயிருக்கு மறைப்பை செய்வதுன்னா என்ன? இப்ப சாதாரணமா நம்ம ஒரு குளத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி கலக்கமாக இருந்தால் அடியில் உள்ள பொருள் நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த உயிருக்கு மேல
உயிரை மூடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பொருள், அது ஆணவம் என்ற பொருள். அது இருள் தன்மை உடையது. அந்த இருள் தன்மை உடையது மேல மூடிக்கிட்டு இருக்கிறதுனால உயிருங்கிறது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த உயிருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவம் என்பது நமக்கு தெரியல. அப்போ மேல மறைத்து கொண்டு இருக்கிறது. அறியாமை அறியாமை அப்படின்னு சொல்றது உள்ளிருக்கின்ற பொருளை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் மேலே மறைத்திருக்கின்ற ஒரு திரை. அதற்கு குளத்தை நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம், ஆற்றையும் வேணாலும் உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அது எடுத்துக்கிட்டா மேலே தண்ணீர் கலங்கி இருக்கும் பொழுது அடியில் இருக்கின்ற மணலோ கற்களோ கிழிஞ்சில்களோ நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அந்த தண்ணீரே மிக தெளிவாக இருக்கக்கூடிய இடம் இருக்கு. மானசரோவருக்கு போனீங்கன்னா ஆக எவ்வளதோ ஆழம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரிகின்றன. அப்போ இந்த மேல இருக்கிற மறைப்பு தான் உள்ள இருக்கிற பொருளை தெரியாம செய்கிறது. இந்த உயிரை இந்த ஆணவமானது மறைத்து இருக்கிறது. அதனால உள்ளிருக்கின்ற பொருள்கள் வெளியே தெரியல. எப்படி மேகங்கள் சூரியனை மறைத்து விடுகின்றனோ, எவ்வளதோ ஒளி பொருந்தியது பேராற்றல் படைத்த சூரியனை சாதாரணமான மேகம் மறைத்து விடுகிறது. அதுபோல இந்த ஆணவமலம் இந்த உயிரையும் உயிருக்குள்ளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளையும் மறைத்து அறியாமையை செய்கிறது. ரெண்டு வகையில வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நம்ம அதை பத்தி விரிவாவே சொல்லியிருக்கோம். அதனால சுருக்கமாக தான் நான் சொல்ல போறேன். ஏனென்றால் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய செய்திகள், புதிய செய்திகள் நிறைய இருக்கிறதுனால இரண்டு வகையிலே ஆணவம் தன்னுடைய செயல்பாட்டை செலுத்துகிறது. ஒன்று ஆவாரக சக்தி, இன்னொன்று அதோ நியாமிகா சக்தி. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் சொன்னது? ஆவாரக சக்தி இருக்கா? ஆவாரக சக்தி என்பது முழு மறைப்பை செய்வது, முழுமையாக மறைத்து இயங்க விடாமல் செய்வது, உயிரையே இயங்க விடாமல் செய்வது. இது பிறவிக்கு நம்ம அந்த உடல் வருவதற்கு முன்புள்ள நிலைமை. உயிர் என்று தோன்றியதோ நெல்லிற்குமியும் நிகழ்செம்பிற் களிம்பும் போல ஆணவமானது உயிர் எப்போ இருக்கோ அப்போவே அதனுடைய மறைப்பு தன்மையும் வந்து விட்டது. அப்படி மறைப்பு தன்மையும் வந்த அந்த வினாடியே இறைவன் என்ன பண்றான்? கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் அதோடு சேர்த்து உயிரை சுத்தப்படுத்துவதற்குரிய பணிகளையும் தொடங்கிறான். ஆக உயிர் இருக்கும் பொழுதே ஆணவமலம் இருக்கிறது. ஆணவமலத்துக்கு போக்குவதற்காக இரண்டு மலங்கள் சேர்க்கப்பட்டன. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படி இந்த துணியில ஏற்பட்ட கரை நீங்குவதற்காக நம்ம சோப்புத்தூள் என்ற கரையை புதுசா சேர்த்து, அந்த கரையை சேர்த்து அப்புறம் மறுபடியும் உள்ள கரையும் எல்லா கரையும் சேர்த்து கழுவி நம்ம வெளியாக்கிறோம். ஒரு கரை இருக்கிறது, அந்த கரையை போக்குவதற்கு சோப்புத்தூள் ஆகிய கரையை நம்ம சேர்க்கிறோம். சேர்த்து அதை கும்பும் பொழுது அந்த எல்லா கரையும் போயிடுது இல்லையா? அதுல முதர்ந்த கரையும் போயிடுது, புதுசாக சேர்த்த சோப்பும் போயிடுது. சோப்பு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், அதை வச்சிருப்போம்னு சொல்லி அந்த சோப்போட யாருமே துணியை கட்டிக்கிறது கிடையாது. அதுபோல இந்த ஆணவமாகிய அழுக்கு உயிருக்கு வந்து விட்டது. அந்த அதை போக்குவதற்காக கொடுக்கப்பட்டது என்னென்ன? மாயாமலமும் கண்மமலமும் இறைவன் அதில் சேர்க்கிறான். இந்த ஆணவமலம் உயிர் தோன்றிய பொழுதே அது இருக்கிறதுனால அதுக்கு அது சகஜமலம் என்று பெயர். அதோடு தோன்றியது, உடன் தோன்றி வந்திருப்பதனால சகஜமலம் என்று பெயர். அதை போக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ரெண்டு மலங்கள், அது ஆகந்துக மலம் பின்னால் அதற்கு சேர்க்கப்பட்டது. ஆனா பின்னால்னா ரொம்ப காலம் கழிச்செல்லாம் கிடையாது. அந்த ஆணவமலம் என்று ஆணவமலத்தினுடைய மறைப்பு ஏற்பட்டதோ அப்பொழுதே இறைவன் அந்த ரெண்டு மலங்களையும் தந்து உயிரை புனிதப்படுத்துவதற்காக அதை தர்றான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஆணவமலமானது உயிருக்கு முழு மறைப்பை செய்கிறது. ஆணவமலம் முழுசா மூடி இருக்கிறவங்களால எந்த காரியமும் செய்ய முடியாது, செயல் கிடையாது. அதாவது அந்த உயிர் இருக்கும், ஆனா அதால விரும்ப முடியாது, செயல் இருக்காது, அறிவு தொழிற்படாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பொருள் அதுக்கு அறிவு செயல்படவில்லை, அதனுடைய செயல்பாடுகளும் இல்லை. அதுக்கு படுத்துக்கிட்டே இருந்து ஏதாவது சிந்தனை பண்ணி அதை பத்தி அது மேல ஆசைப்படலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப அந்த பொருள் எப்படி இருக்கும்? ஜடம். ஜடத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது. உயிர்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, கோமா ஸ்டேஜில் இருக்கிறது மாதிரி அப்ப இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற நிலையில தான் கடவுள் என்ன செய்யறார்? மாயாமலத்தை நமக்கு சேர்க்கிறார். சேர்த்த உடனே எத்தனை கருவிகள் வருது நமக்கு? 36 கருவிகள். முதல்ல நமக்கு அந்த கருவிகள்ல சூட்சும தேகம் தான் முதல் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் கருவிகள் வருகிறது. அதிலிருந்து நாம் தொழில்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த இருட்டு நிலை, முழுமறைப்பை செய்கின்ற நிலையிலிருந்து இறைவனுடைய கருணையினாலதான் நமக்கு அறிவு வெளிப்பட தொடங்குகிறது. இந்த அறிவு வெளிப்பட தொடங்கிய பொழுதும் கூட இந்த ஆணவமலம் நம்மள்ட்ட போயிடல, அது இருக்கு. அதை போக்குறதுக்காக தான் அந்த கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஆணவமலம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருவிகளையும் கூட தவறாக சிந்திக்குமாறு, தவறாக செயல்படுமாறு அது செய்து விடுகிறது.
கடவுள் இதை கொடுத்து அறிவடைன்னு கொடுத்தார். ஆனா அந்த ஆணவமனம் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தவறான செயல்கள், விபரீதமான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. நம்ம அதுக்கு பிறகு உடல்ல வந்துடுறோம். உடல்ல வந்தது பிறகு அதனுடைய விளைவு அதோனியாமிகா சக்தின்னு பேரு. ரெண்டாவது வெளிப்பாடு ஆணவமலத்தினுடைய வெளிப்பாடு. அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நல்லதெல்லாம் கெட்டதுன்னு நினைக்கும். நமக்கு இப்ப நினைக்குதா இல்லையா? பல விஷயங்களை பாத்தீங்கன்னா தவறான விஷயங்கள்னு நமக்கு தெரியும், ஆனாலும் மனம் அதுல பாஞ்சு அந்த செயல்களில் ஈடுபடுமாறு நம்மளை தூண்டும். அப்போ நல்லதை என்ன செய்யும்? கெட்டதை நல்லதுன்னு நினைக்கும், நல்ல விஷயங்களை தீயது அப்படின்னு நினைக்கும், நிலையானது நிலையில்லாததுன்னு நினைக்கும், நிலையில்லாத நிலையுடையதுன்னு நினைக்கும். இதெல்லாம் ஆணவமலத்தினுடைய வெளிப்பாடுகள், அதோ நியாமிகா சக்தி. இந்த மாதிரி ரெண்டு வகையிலே, அதாவது ஆவாரக சக்தியாகவும் அதோ நியாமிகா சக்தியாகவும் ரெண்டு வகையில ஆணவமலமானது செயல்படுகிறது. இதுதான் ஆணவத்தினுடைய செயல். இந்த ஆணவத்தின் விளைவாக நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 விதமான வெளிப்பாடுகள் ஆணவ மலம் தருது அப்படின்னு பார்த்துருக்கிறோம். சுருக்கமா என்னன்னா, மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். இவ்வளவுக்கும் ஒண்ணும் இல்லை, ஒரு சுருக்கமான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பல்வேறு பொருள்களில் நாம் ஆசை வைக்கிறோம். நமக்கு வேண்டிய பொருள்கள், நம்ம வீடு, மனைவி, குழந்தைகள், நம்முடைய வைத்திருக்கின்ற செல்வாக்கு, நமக்கு இருக்கின்ற குடிபடைகள், இதிலெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் நம்ம அதில் கவனம் செலுத்துறோம் இல்லையா? தேவைக்கு அதிகமான பொருள்களில் நம்ம கவனத்தை செலுத்துறோம் இல்லையா? அதுக்கு பேர் மோகம் என்று பெயர். அந்த மோகம் இருப்பதனால பின்னாடி இருக்கக்கூடிய 6 குறைபாடுகளும் வருது அப்படிங்கிறாங்க. அந்த மோகம் இருப்பதனால, எல்லா பொருளையும் சேர்த்து வச்சதுனால, நிறைய பணம் இருக்கு, அதனால மனிதனுக்கு ஒரு திமிர், ஒரு ஆணவம் வருகிறது, அகங்காரம் வருகிறது. எனக்கு பெரிய செல்வாக்கோட நான் இருக்கிறேன், நான் அரசியல்வாதி, நான் கலெக்டரை கூட பார்த்துருவேன், ஜனாதிபதி கூட பார்த்துருவேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா? அதுக்கு மதம். அந்த மதம் சேர்ந்த பிறகு முதல்ல மோகம் எல்லா பொருளையும் சேர்க்கிறான். சேர்த்த பிறகு அந்த பொருள்களுடைய செல்வாக்குனால இவனுக்கு மதம் வருகிறது. எனக்கு நல்ல ஆடை அணிகலன்கள், நான் ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை வாழ்றேன், நான் நல்ல உயர்ந்த கார்களை எல்லாம் வச்சிருக்கிறேன், நல்ல வீடு மாளிகை கட்டி இருக்கிறேன், எனக்கு எடுபிடிக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சொன்னா அது நடக்கும், இது நடக்கும், என்னால செய்ய முடியாது, சாதிக்க முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் கருதுகிறான் இல்லையா? அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? நல்லா சொல்லுங்க, ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு. அங்கெல்லாம் எங்கேயாவது மாதிரி இருந்துச்சுன்னா, இது என்ன வேலை, எது வேலை செஞ்சுட்டு இருக்கு அந்த மனுஷன் பொருள் நம்ம பண்ணிக்கணும். அந்த மனிதனை விட்டுருங்க, அந்த மனிதனுக்குள்ள இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, என்னால இது முடியும், காசுனால இதை சாதிச்சிருவேன், இதை அடிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட மனிதன் அந்த அளவு உச்சகட்டத்துக்கு போனதன் பிறகுமாவது தன்னுடைய குணாதிசயங்களை குறைச்சுக்கானா? குறைச்சிக்க மாட்டான். மேலும் மேலும் பொருள்களை சேர்க்க விரும்புவான். பல கோடி வச்சிருக்கவங்களும் அதுக்கு மேல கோடிக்கு ஆசைப்படுறாங்க இல்லையா? அந்த ஆசையை நிறுத்தவே முடியாது. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆடிலும் கடல் மீதில் ஆணை செலவே நினைவர், அழகேச நிகராக அம்பொன்மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். அப்ப ஆசையானது வளர்ந்து கொண்டே போகிறது. நிலம் பூரா கையகப்படுத்தியாச்சு, கடல் மீதே ஆணை செலவே நினைவர், கடல்ல கொஞ்சம் இடம் வாங்குவான்னு நினைப்பான் அவன். அழகேசன் நிகராக அம்பொன்மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். அழகாபுரிக்கு அதிபராகி அழகேசன் இருக்கான சிவபெருமானுடைய நண்பர், அவர்கிட்ட தான் உலகத்தில் இருக்க செல்வம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரு அளவுக்கு செல்வம் வச்சிருக்கவங்க கூட ரசவாதம் கத்துக்கிட்டா தேவலாம், இரும்பெல்லாம் பவுனாக்கிப்பலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக அலைவாங்களாம். ஆகவே மோகம் இருக்கின்ற இடத்திலே மதம் வரும், மதம் இருக்கின்ற இடத்திலே பேராசை பெருகி இன்னும் நிறைய சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தவறு, ஒரு குறைபாடு என்ன செய்யுதுன்னா அடுத்த குறைபாடுகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து விடும். இது அது தாய்மானவர் பாடல். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும்னு வரும். அந்த ஆசை வளர வளர இது உச்சகட்டத்துக்கு போயிடும். அதன் பிறகு என்ன செய்யணும், அது நிலையா இருக்காது. ஒரு காலத்துல இருக்கிற பொருள்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இவருடைய செல்வாக்கு எங்கேயாவது அப்படியே செல்வாக்கோட இருந்து கடைசி வரலும் இருந்து போனவங்கன்னு ஒருத்தரையும் நம்ம பார்த்திருக்க முடியாது. அந்த செல்வாக்கு குறைய ஆரம்பித்த உடனே, தன்னுடைய பொருள்களில் சிலது இழக்க ஆரம்பிச்ச உடனே அவர் ஜெயிலுள்ள போய் கவலையா உட்காந்துருவார். ஏதோ ஒரு வகையில செல்வாக்கு குறையும், அவருக்கு கவலை வந்துவிடும். அப்புறம் அந்த கவலை மேலும் பல நெருக்கெடுதல்கள் அடி வாங்கிய உடனே
அந்த கவலையானது தாபமாக மாறும், தபிக்க செய்யும். உட மனசு அப்படியே எப்ப பார்த்தாலும் அரிச்சுக்கிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவலை அதிகமாக அதிகமாக சோறு தண்ணி இல்லாம போயிடுவான், வாட்டம் உண்டாகிவிடும். அப்படி வாட்டம் உண்டான மனிதன் உடம்பு வாடி போய் கவலையில சொடுங்கி போயிடுவான். ஆக இவனுக்கு பலம் கொடுத்த விஷயங்கள்லாம் மனைவி, மக்கள், குழந்தை, செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், அரசியல் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. இது அவனுடைய வாழ்க்கையில் குறைய குறைய 3 பகுதி. முதல்ல மோகம், அதற்கு அடுத்தபடியாக மதம், மதத்துக்கு அடுத்தபடியாக அராகம், அது முடிஞ்சு போன பிறகு கவலை, தாபம், வாட்டம் எல்லாம் மனுஷன் சரி இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் என்ன செய்வான்னா, இதெல்லாம் தற்காலிகம் தான் அவன் நினைக்கிறான், இதெல்லாம் தற்காலிகம் தான், திரும்ப வந்துடும், எல்லாம் வந்துடும். நம்ம இந்த இடத்து ஒரு வீக்கா போயிடுச்சு, அந்த இடத்த அவன் நல்லா பிடிச்சோம் வச்சுங்க, இப்ப இவ்வளவுதும் திரும்பி வந்துடும் அப்படின்னு மேலும் மேலும் அதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பான். இவைகளெல்லாம் அழியக்கூடியவைகள், மாறி அமையக்கூடியவைகள், ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடியவைகள், இவர்களுக்கு நிலை பேறு கிடையாது அப்படிங்கறத உணரவே மாட்டான். மறுபடியும் இதெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இவைகளெல்லாம் நான் செஞ்சிருவேன், என்னை ஒருத்தரும் அசைக்க முடியாது, ஏதோ ஒரு நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற விஷயத்துல நம்ம சந்தோஷம் ஆயிடலாம் அப்படிலாம் நினைச்சு வாழ்க்கை நடத்துறோம் பார்த்தீங்களா, அது விசித்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உண்மையை உணரச் செய்யாமல் இது போன்ற மனநிலைகளில் மனிதனை எது வைக்கிறதோ அது ஆணவம். அடுத்தது நீயான சுகதுக்கம் வினை என்று சொல்கிறார். வினைன்னா என்ன? ஆணவமலம் அடிப்படையாக இருப்பதனால மாயாமலத்தையும் அது தவறாக செய்து தவறான செயல்களில் செய்ய வைத்து சிக்க வைத்து விடுகிறது நியாமிகா சக்தியின் மூலமாக. அதே போல வினையையும் தவறாக செய்யும்படியாக செய்து விடுகிறது. எது? எல்லாத்துக்கும் அடிப்படை எது? ஆணவமலம். அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா செயலுக்கும் வினை முதல் யார்? எல்லாவற்றையும் இயக்கி கொண்டும் செய்து கொண்டும் இருப்பவன் யார்? இறைவன். ஆனா இந்த ஆணவமலத்தினால பாதிக்கப்பட்ட உயிர் என்ன நினைக்குதுன்னா, எல்லா வினைகளுக்கும் நான் தான் முதல்வன், நான் தான் வினை முதல்வன் என்று அது நினைக்கிறது. அது விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டு விருப்பு வெறுப்பின் துணையோடு பல காரியங்களை செய்கிறது. விருப்பினால் சில காரியங்களை செய்கிறது, வெறுப்பினால் சில காரியங்களை செய்கிறது. விருப்பினாலும் வெறுப்பினாலும் நல்ல காரியங்களையும் செய்கிறது, தவறான காரியங்களையும் செய்கிறது. நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் இதற்கு புண்ணியமாக பலனாக வருகிறது, தவறான காரியங்கள் இதற்கு துன்பமாகிய பலனை தருகிறது. அப்போ இந்த உயிர் தன்னை அறியாமல் தன்னையே வினை முதலாக நினைத்து கொண்டு நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் செய்து புண்ணிய பலன்களையும் பாவத்தினுடைய பயன்களையும் அது சம்பாதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துகிறது. அப்படி துன்பம் வரும் பொழுதும் அல்லது இன்பம் வரும் பொழுதும் தன்னிலிருந்து வேறாக பிரித்தறியாமல் அந்த துன்பம் வந்த பொழுது அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதித்து மேலும் பல தவறான விஷயங்களை செய்கிறது. கவலை வரும் பொழுதும் துன்பம் வரும் பொழுதும் அதனாலும் பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான தவறுகளை செய்கிறது. ரொம்ப துன்பப்படுறான், யாரையா கொலை பண்ணி போறான்ல, துன்பத்தினாலேயும் வினைகள் வந்து விடுகிறது. இப்படி அந்த வினைகளை தன்னிடமிருந்து பிரித்து அறியாமல் எதனால் இந்த வினைகள் நமக்கு சேர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதையெல்லாம், பிராரத்துவம் எதற்காக வந்திருக்கிறதெல்லாம் என்பதெல்லாம் தெரியாமல் வினையோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு நாம் செய்கின்ற தவறான காரியங்களில் அந்த வினைகள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன. தாய்மானவர் ஒரு பாடல சொல்லுகிறார், விருப்பு வெறுப்பு என்ற வில்லங்கத்தினாலே விளையும் ஜனனம். நமக்கு எப்படா பிறப்பு இறப்பு வருதுன்னா விருப்பு வெறுப்புனாலதான். ஆனா நம்முடைய எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் பின்னிருந்து நம்மை உந்தி தள்ளுகின்ற சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா விருப்பு வெறுப்பு தான். அதனுடைய கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கோம். நீங்க நல்லா ஆராய்ச்சி செய்து பாருங்கள், ஒவ்வொரு செயலுக்கும் மோட்டிவேஷன் என்ன, உள்ள இருந்து உந்துதல் என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தால் விருப்பு அல்லது வெறுப்பு அதுதான் நம்ம தள்ளுது. அவர் பாருங்க, அந்த ஞானிக்கு அந்த சூட்சமும் தெரியுது பாருங்க. விருப்பு வெறுப்பு என்ற வில்லங்கத்தினாலே விளையும் ஜனனம், ஒரே வார்த்தை. நம்ம அத்தினி பிறவிக்கும் காரணம் என்னங்கிறத அவர் சொல்றார். எப்படி முதல் பிறப்பு வருது? நாம் ஆணவமலத்தோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்த பொழுது முதலிலே இறைவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு மாதிரியான உடலை கொடுத்து விட்டான்.
இந்த ஆணவமலத்திலிருந்து வெளிப்படணும்ட்டு. அப்பவும் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அந்த சூட்சும தேகம் கிடைத்த உடனே அதிலிருந்து நம்முடைய விருப்ப வெறுப்பை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். பருமையான தேகம் கொடுக்கப்படவில்லை. முதல்ல கொடுக்கப்பட்டது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூட்சும சரீரம். 4 சரீரம். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்ஷ்ம சரீரம். இந்த 4 சரீரத்தையும் இறைவன் கொடுத்துட்டான் அவங்களுக்கு. ஆணவமலத்திலிருந்து வெளிப்படுத்தணும் இல்லையா? முள்ளு தச்சுக்கிட்டு அந்த முள்ளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முள்ளை கொடுத்துருக்காரு இப்ப சிவபெருமான். இந்த 4 சரீரத்தையும் கொடுத்தார். கொடுத்த உடனே ஒரு நல்ல நினைப்பா நினைச்சிருக்கப்படாது நம்ம. ஏன்னா நம்மள நல்லதா நினைக்க விடாம வச்சிருக்க ஒண்ணு என்ன வச்சிருக்குது? ஆணவமலம். அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னும் உடம்பெல்லாம் வரல, கை காலெல்லாம் வந்து பருமையா வரல, நமக்கு அந்த காரணங்களெல்லாம் கிடைச்சிருச்சு, குணதத்துவம் கிடைச்சிருச்சு, புருடதத்துவம் கிடைச்சிருச்சு, எல்லாம் இருக்கு. அப்பொழுது அது என்ன பண்ணுச்சுன்னா, ஆணவமலத்தினுடைய வெளிப்பாடு விருப்பு வெறுப்புகளை அந்த சூட்சும தேகத்திலிருந்து வெளியப்பட ஆரம்பிச்சது. பார்த்தார் கடவுள், சரி இன்னும் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக கருவி கொடுத்து வெளிப்படுத்துவோம், இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருமையான தேகத்தை அதுக்கு பிறகுதான் கொடுத்தார். இது தூல சரீரம். இந்த சரீரத்தை கொடுத்தார். தூல சரீரம் எதனால், எந்த அமைப்புல, எதனுடைய காரணமாக வருதுன்னா, நம்ம சூட்சும சரீரத்தில் இருந்து விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தணும் இல்லையா? அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு தகுந்தது போன்ற வடிவம் நமக்கு கொடுக்கப்பட்டது இறைவன் அருளால். இதான் முதல் பிறப்பு. நமக்கு முதல் பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு, ஆகவே நாம் சூட்சும சரீரத்தில் இருந்து முதலாக நாம் வெளிப்படுத்திய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலே இந்த பூத சரீரம் நமக்கு கிடைத்திருக்க. முதல் பிறப்பே நமக்கு மனித பிறப்பாக வந்திருக்கலாம். ஆணவ மலத்தினுடைய பதிவு சில உயிர்களுக்கு மென்மையாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. பதிவு மென்மையாக இருக்கிறது, நடுத்தரமாக இருக்கிறது, மோசமா இருக்கு. அதனாலதான் விஞ்ஞான கலர் ஆன்மா, பிரளய கலர் ஆன்மா, சகல வகை ஆன்மா இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆன்மாவில் 3 வகையான ஆன்மாக்கள் இருக்கின்றன. பதிவு வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு பார்த்தா உலகப்பற்று குறைச்சலா இருக்கு, உங்களுக்கு பார்த்தா உலகப்பற்று குறைச்சலா இருக்கு, உங்களுக்கு பார்த்தா உலகப்பற்று குறைச்சலா இருக்கு, இன்னொருத்தருக்கு பார்த்தா அழுத்தமா இருக்க. பாக்குறீங்களா? அதுக்கு தகுந்தது போன்ற உடல். இந்த இந்த எந்த கருவியை கொடுத்தா இந்த ஆணவ மலத்தை போக்கிக்கலாம், எந்த சூழ்நிலையை கொடுத்தா போக்கிக்கலாம் அப்படிங்கிறது தகுந்தாப்புல இறைவன் அந்த உடலை வழங்கி இருக்கின்றான். ஆக கடைசியா கொடுக்கப்பட்ட வடிவம் எது நமக்கு? தூல சரீரம். இந்த தூல சரீரம் அறிகுறிகள், செயற்கருவிகள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால வரப்பட்ட இந்த தூல சரீரம். இதை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த விருப்பு வெறுப்புகளினுடைய அடிப்படையில நம்ம தூல சரீரத்தை வரமாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உடம்பு பெற்றுக்கொண்டு வந்தது நாம் இறைவனிடம் கேட்ட வரம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். நான் கருப்பா இருக்கணும்னா எனக்கு கவலைப்படக்கூடாது, நான் வாங்கி வந்த வரம் அது. நான் நொடமா இருக்கேன்னா அது நான் வாங்கி வந்த வரம். ஒன்றொன்றுக்கும் நாம விதையை நம்ம தான் ஊனி வச்சிருக்கிறோம். அப்ப சரியா இருக்கணும்னா சரியா உள்ளதுக்கு உரிய மனநிலை தகுதிகளை நம்ம இறைவனிடம் கேட்டு கோரி பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. ஆகவே மனம், மொழி, மெய்களால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மிகச் சரியாக அந்த விதையை நம்ம விதைச்சோம்னா விளைவுகளும் மிக அனுகூலமாக நமக்கு வரும். வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. அதனால ஒன்னொன்னுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க, எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று. அதை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செலுத்தினால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த நாம் செய்த வினைகளுடைய விளைவுகள் நன்மையாகவும் தீமையாகவும் வரும்பொழுது, புண்ணியமாகவும் பாவமாகவும் வரும்பொழுது, அதாவது இன்பமாகவும் துன்பமாகவும் வரும்பொழுது அவைகளை முறையாக நாம் ஏற்று அனுபவித்து அவைகளிலிருந்து விலக தெரிந்திருக்க வேண்டும். கடல் உள்ள போறவங்க எண்ணெயை தடவிட்டு உள்ள குதிப்பாங்களாம். அதுபோல நம்ம இந்த ஆத்ம ஞானத்தை நாம் கைவர பெற்றிருந்து இந்த உலகத்தில் பழகணுமானால் நமக்கு இடைஞ்சல் துன்பங்கள் அதிகமாக வராது. ஆகவே நீயான சுகதுக்கம் வினை என்று இதை சொல்கிறார். ஆகவே நம் 3 வகைகளில் நமக்கு வினை சேர்கிறது. நாம் ஒரு பிறவியில் முதல்ல செய்யும் பொழுது அதுக்கு ஆகாமியம் என்று பெயர். அந்த வினையில எந்த அளவுக்கு நாம் அனுபவித்தோமோ அதுபோக மீதி இருக்கிறது அடுத்த பிறவிக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது, அதுக்கு சஞ்சிதம் என்று பெயர். அந்த சஞ்சித குவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு தேவையான அளவு கடவுள் எல்லா வினைகளையும் கொடுத்து நம்ம சிரமப்படுத்துறது இல்லை. நமக்கு இந்த பிறவில எவ்வளவு வினை கொடுத்தா அதன் மூலமாக இவன்
திருந்துவான், திருந்த வேண்டும், திருந்துவதற்காக உள்ள வினைகளை கொடுத்தா இங்கே அனுப்பிச்சிருக்கார். இப்போ இந்த பிறவியே நம்ம கடைசி பிறவி தான் கடவுளுடைய சங்கல்பத்தில். இதை மிகுதிப்படுத்துறது சுதந்திரம் கொடுத்திருக்காரு கடவுள். அதிகப்படுத்திக்கிறதோ குறைவுபடுத்துறதோ யாருடைய கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. இந்த பிராரத்துவத்தை முறையாக பயன்படுத்தினால், பிராரத்துவத்தை கழிச்சுட்டாக்கா நமக்கு முழு வினைகளுடைய தொகுதியும் நம்ம அனுபவிக்கணும்னு கடவுளுடைய சங்கல்பம் இல்லை. அதனால இந்த பிராரத்துவத்தை முறையாக அனுப்ப வேண்டும். அனுபவிக்கும் பொழுதே புதிய கர்மங்கள் சேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதிய கர்மங்கள் சேர்ந்ததுன்னா அடுத்த பிறவிக்கு அது விதையாக மாறிவிடும். அந்த பிராரத்துவத்தை எப்படி முறையா அனுபவிச்சு அதை கழிக்கிறதுங்கிறதுக்குரிய நுட்பமான விஷயங்களை தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சைவசித்தாந்தம் அதுதான் சொல்லுது உங்களுக்கு. இந்த பிறவிலேயே நீங்கள் ஜீவன் முக்தராக மாற வேண்டும். சித்தாந்தத்தை சிவன்கண் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே சீவன் முக்தராக அமைத்து மாற்றி, சித்தாந்தத்தை சிவன்கண் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முக்தராக மாற்றி ஆண்டு மலம் கழுவி ஞானவாரதியும் எடுத்து அப்படிலாம் சித்தியார் சொல்லுகிறது. அப்ப இந்த பிறவியில இந்த வாழ்க்கையை எப்படி ஒரு கலைஞன் நுட்பமாக தன்னுடைய கருவியை கையாளுவானோ அதுபோல இந்த வாழ்க்கையாகிய இந்த கருவியை நுட்பமாக கையாளுகின்ற திறமையை இந்த சாஸ்திரம் நமக்கு வழங்குகிறது. சரி, இந்த அளவில் இது பூர்த்தி பண்ணோம். இந்த 2 பாட்டுக்குமே நான் ஒரு வகுப்பு நடத்திருக்கிறோம். இந்த 2 விஷயத்துக்கும் ஆணவம் கண்மம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். அடுத்த பாடல் 23வது ஒரு கேள்வி கேட்கிறார். திருவதிகை மணவாசகம் கடந்தார் மெய்கண்டாரை பார்த்து அடுத்த கேள்வியை விண்ணப்பிக்கிறார். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டீர். இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று. உன்னறியன்னா நினைத்தற்கு அறிய, நினைத்தற்கு அருமையான. குருநாதனுடைய பெருமையை மாணவனால நினைத்து பார்க்க முடியவில்லை. அதற்கு மேலும் அவனுடைய பெருமை இருக்கிறது. நினைப்பையும் தாண்டிருக்கு. மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனேன்னு பெருமான சொல்றோம் இல்லையா? அது மாதிரி குருநாதன் சிவபெருமானிய குருநாதனாக இறங்கி இங்கு இப்பொழுது செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால மாணவர் சொல்றார், உன்னறிய நினைப்பதற்கரிய, நினைத்து பார்க்கிறேன், அந்த நினைப்புக்குள்ளே அடங்க மாட்டேங்குது பெருமை, நினைப்புக்கும் அப்பாலும் பெருமை இருக்கிறது, சொல்லவே முடியல அப்படின்ற. தேசிகர், தேசு உடையவர் தேசிகர். அப்போ இந்த தேசிகர் என்பது தேசு படைத்தவர், ஒளி நிரம்பியவர். அந்த ஒளி நிரம்பியவர் இருக்கிறதுனால அவரிடமிருந்து கிளம்புகின்ற ஒளி அலைகள், அதிர்வலைகள் அங்கு இருக்கின்ற மாணவர்களையும் சுற்றி சூழ்ந்து அவர்களுக்கு கேட்கின்ற தகுதியையும் ஞானத்தை உள்வாங்குகின்ற தன்மையும் கூட கொடுத்துரும். அதனால தேசிகரே, நினைத்து பார்ப்பதற்கு அரிய பெருமைகளுடைய தேசு நிறைந்த பெரியவரே, மாறா அருளால், உலகத்தார் கொள்ளுகின்ற அருளெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா மாறுகின்ற அருள். ஒரு நாளைக்கு ஏற்ற தாழ்வு இருக்கும். இன்னைக்கு ஒரு மாதிரி நம்மகிட்ட பழகுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பழகுவாங்க. அவங்களுக்கே ஒரு கவலை இருந்துன்னு வச்சுங்க, நம்ம வீட்டுக்கு போனா கூட வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னாடா நீ வந்த பொழுது உன்னை கூப்பிடல, கவலையா இருந்தேன் அப்படிம்பாங்க. ஆக நம்முடைய மனநிலையிலே மாற்றம் இருக்கும். ஆனால் குருநாதன் உண்மையை உணர்ந்தவன். அதனால உலகத்தினுடைய இடிபாடுகள்லாம் அவரை தாக்காது. அதனால அவர் எப்பொழுதும் மாறா அருளுடையவராக இருப்பார். மாறா அருளுடையவர். மாறா அருளால் என் மீது குன்றாத குறையாத தளர்ச்சியடையாத அருளால் 6 தத்துவமும் 36 தத்துவங்களுடைய இயல்பையும், ஆணவமும் வல்வினையும், ஆணவ மலத்தினுடைய இயல்பையும், கண்ம மலத்தினுடைய இயல்பையும் வகுத்து உரைத்தீர். வகைப்படுத்தி தெளிவாக நான் புரிந்து கொள்ளுமாறு எனக்கு நீங்கள் சொன்னீர்கள். உற்று இவை கண்டேன். உமது திருவருள் நோக்கம் பெற்று இவைகளுடைய இயல்புகளையெல்லாம் எனக்கு உள்ளபடி நான் அறிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே இதுவரை கூறி வந்த தத்துவங்களின் தொழிற்பாடுகள், ஆணவ மலத்தால் உளையும் அறியாமை, கண்ம மலத்தால் உளையும் இன்ப துன்பங்கள் ஆகிய எனக்கு உரியன அல்ல என்பதை உணராமல் அவற்றையே என் இயல்புகள் எனத்தக்கதாக மயங்கி கருதி இருந்தேன். எல்லாத்தையும் ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் உயிர் அறிவுறுவதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகள் என்பது தெரியாமல் அதோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு தெளிவுபடாமல் இருந்தேன். அவற்றை எனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். வேறாக என்னை, இந்த தத்துவங்களுக்கு வேறாக என்னை அறிய மாட்டாது இந்த உடலே நான் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு என்னை, என்னுடைய உண்மையான இயல்பை எனக்கு அறிய காட்டீர். நான் உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உடம்பில் உள்ள கருவிகள் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்.
இது காட்டுகின்ற பார்வை தான் சரியானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆகவே இதனிலிருந்தும் வேறாக நான் என்பதற்கு இலக்காக என் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை எனக்கு அறியும்படியாக எனக்கு விளக்கமாக கூறுங்கள். இந்த பாடல் கேள்வியாக அமைந்த பாடல். இப்ப பாட்டை பாருங்க. ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர், வேறு ஆகா என்னை எனக்கு அறிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று. இப்போ அடுத்த பாடல் 24வது பாடலில் இருந்து இப்பொழுது அவர் உயிரினுடைய இயல்பை சொல்ல இருக்கிறார். அந்த உயிரினுடைய இயல்பு இந்த பாடல்களில், இந்த ஒரு சில பாடல்களில் சொல்லப்படுகிறது. நன்றா உரைக்க கேள், நன்றா உரைக்க கேள், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. இதுல பதில் ஒரே, இதுவும் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் வினைன்னு சொன்னது போல உயிர்னா என்னன்னு சொல்றார், பகுத்து அறிவது ஆன்மாவே. பாருங்க 3வது வரியில பகுத்து அறிவது ஆன்மாவே. எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்க. அது ஞானிகள், அந்த சிவதரிசனம் பெற்ற ஞானிகளால தான் இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்க முடியும். ஒரு வார்த்தை ஆனா விளக்கம். பகுத்து அறிவது ஆன்மாவே. அதை நம்ம ரசிக்கணும். அதுல எவ்வளவு பொருள் புதிந்த வாக்கியங்களை அதுவும் புரியறது போல அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 100 புத்தகம் எழுதினாலும் புரியாம போயிடுது. சில பேர் புத்தகம் எழுதுனாங்க, அப்படி புரியுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நன்றா உரைக்க கேள், நீ நல்ல மாணவன், என்னிடம் வந்திருக்கின்ற மிகச்சிறந்த உயர்ந்த உன்னதமான மாணவன். ஏன்னா இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் கேட்க முடியாது. 6 தத்துவம் எது, வினை எது, ஆணவம் எது, உயிர் எது, இறைவன் எது, திருநடனத்தினுடைய தன்மை என்ன, பஞ்சாக்கரத்தினுடைய தன்மை என்ன, முக்தியிலே நான் இருக்கக்கூடிய இயல்பு என்ன, அதான் அந்த புத்தகமே. இப்படிப்பட்ட உன்னதமான கேள்வி ஒருத்தன் கேட்கறான்னா அவன் எவ்வளவு விஷயத்தோட வெளியில வந்திருப்பான். சாதாரண மனிதன் அப்படி கேட்பானா, சாப்பிட்டீங்களான்னு கேட்பான், உங்க உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்பான், இல்ல என் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்பான். ஆக குருநாதர்கிட்ட இப்படி கேட்கிறான். குருநாதர்கிட்ட போய் உடம்பு சௌரியமானு கேட்க கூடாதான். அப்படி கேட்கறது அவரை அவமானப்படுத்துறது மாதிரி அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. நன்றா உரைக்க கேள், நல்ல மாணவனே, உனது இயல்பை நான் சொல்ல இருக்கின்றேன், உனது உண்மையான இயல்பை நான் சொல்லுகிறேன், நல்லா காது கொடுத்து கேள், கூர்ந்து கவனி. எல்லா விஷயத்தையும் தெரிந்த மனிதனுக்கு தன்னை பற்றி தெரியவில்லை, ஆகவே அதை சொல்ல இருக்கிறார், அதனால நல்லா கேள் அப்படிங்கிறார். நல்ல சித்தின் முன், தூய அறிவு பொருளாகிய சிவத்தின் முன்னால் அசித்து இங்கு ஒன்றாது, அறிவில்லாதவனாகிய உலகப் பொருள்கள் எதிர்பட்டு விளங்கி நில்லா. சொல்றேன், விளக்கம் பண்ணாதான் சரியாகும். சித்து அசித்தை ஓராது, அந்த சிவம் தன்முன் விளங்கி நில்லாத உலகப் பொருள்களை சுட்டி அறியாது, அவற்றில் தோய்ந்து அவைகளை நுகராது, அன்றே இவற்றை நின்று பகுத்து அறிவது ஆன்மாவே. அனாதியே அறிவில்லாத பொருளாகிய இவற்றோடு வேற்றுமையின்றி கூடி நின்று நுகர்ந்து பின் குருநாதர்களால் அவற்றை தனக்கு வேறு என பகுத்தறிந்து அவற்றின் தொடர்பிலிருந்து நீங்கும் அறிவு பொருளாக இருப்பது ஆன்மாவே ஆகும். மறை குன்றாமல் குறித்து ஓதும். இவ்வாறு வேத ஆகமங்கள் ஐயத்திற்கிடமில்லாமல் விளக்கி கூறும். தகுதியுடைய மாணவனே, ஆன்மாவின் இயல்பாய் உனக்கு சொல்லுகின்றேன். என்றும் மாறாத தூய அறிவாயிருப்பது சிவம். அதன் முன்னே அறிவில்லாத உலகப் பொருள்கள் எதிர்பட்டு நிற்காது. அதனால் தூய அறிவாகிய சிவம் அப்பொருள்களை சுட்டி அறிவதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. அது என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் சர்வ வியாபக பொருள். வியாபகம்னா எல்லை கடந்த வியாபகம். அந்த வியாபகத்துக்கு எல்லை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவுக்கு கூட நம்ம எல்லையை பார்த்து விடலாம், அதுவும் பார்க்க முடியாது. அவனுடைய படைப்புக்கே நம்ம எல்லையை காண முடியாது. அப்ப அதை விட பெரியவன் அவன். அப்ப எல்லை கடந்த பொருள் அவன், அகண்ட வியாபக பொருள். அத்தனை பொருள்களும் இந்த உலகத்து பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் அவனுடைய வியாபகத்துக்குள்ளேயே தான் இருக்கு. இப்போ இந்த கூடம் ஒரு வியாபகம், இந்த வியாபகம்னு வச்சுங்க, இதான் வியாபகம்னு வச்சுங்க. இதுல யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இங்க இருந்தே பார்த்து தெரியும். அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், இங்கே உட்காந்துருக்காங்க, இந்த உட்காந்துருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, என் கண்ணுக்கு முன்னே இருக்கிறாங்க. இப்ப இந்த பொருளை நான் சுட்டி அறியணுங்கிற அவசியம் உண்டா? இல்ல. என் உடம்புல நிறைய பொருள்கள் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு. இதான் மூக்கு அப்படின்னு நானா சொல்லிக்கணுமா? இதோ கால் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணுமா?
சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதுபோல அவன் சர்வஜனாக இருக்கக்கூடியவன். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே நமக்கு சமயத்தில் மறந்து போயிடுது, நம்முடைய நினைவாற்றல் அப்படி. ஏன்னா உயிருக்கு படிப்படியாகத்தான் அறிய முடியும், ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் அறிய முடியும், விட்டு விட்டு தான் அறியும்லாம் இலக்கணம் சொல்லியிருக்கோம் நம்ம அதுக்கு உயிருக்கு. ஆனால் இறைவன் சர்வஜன், சர்வ வியாபகன், முற்றறிவுடையவன். அதனால அவனுடைய வியாபகத்துக்குள்ள பொருள்கள் எல்லா பொருள்களும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் சுட்டி சுட்டி இதான் பொருள் இதான் பொருள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அகண்டாகார வியாபக பொருள், அந்த பொருள் தனக்குள்ள அடங்கி இருக்கிறது என்னன்னு அது தெரியும். அவனுடைய அருளாற்றலுக்கு முன்பு இந்த பொருள்கள் எல்லாம் விளங்கி தோன்ற முடியாது. இந்த பொருள்களுக்கெல்லாம் விளக்கமே இல்லை. எப்படி சூரியன் முன்பு சாதாரண விளக்கு வெளிச்சம் விளங்கி தோன்றாதோ அதுபோல அவனுடைய வியாபகத்துக்குள் இருக்கின்ற இந்த பொருள்கள் விளங்கி தோன்றாது. சரி, அதுக்கு அடுத்தபடியா அது சிவத்தை பத்திய உண்மை. அப்புறம் அடுத்தபடியா இன்னொரு பொருள் இருக்கு, இந்த ஜடம் இருக்கு. ஜடத்துக்கு முன்னாடி எத்தனை பொருள் தான் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஜடத்துக்கு ஏதாவது தெரியுமோ? சிவபெருமானுக்கு முன்னாடி அந்த பொருள்கள் விளங்கி தோன்றாது. சிவபெருமான் அந்த பொருளை எந்த பொருளையும் அனுபவிப்பதும் இல்லை. அவன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்கு, அதை அனுபவிச்சு சாப்பிட்றோம், அனுபவிக்கிறோம், உடம்பால் அனுபவிக்கிறோம், உள்ளத்தால் அனுபவிக்கிறோம், மனசால் அனுபவிக்கிறோம், வாயினால அனுபவிக்கிறோம், அப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம். இறைவன் எதையாவது அப்படி அனுபவிக்கணும்னு அவசியம் இருக்கா? இன்னொரு பொருளால் ஆனந்தத்தை அனுபவிப்பது உயிர், இந்த உடம்பு. இன்னொரு பொருளால் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாது எது? அப்ப இன்னொரு பொருளால் ஆனந்தம் வருதுன்னா அப்ப ஆனந்தம் தருகின்ற பொருள் அதோட பெருசுன்னு அர்த்தம். அப்ப அப்படி ஒரு பொருள் உலகத்துல கிடையாது. அப்படி கிடையாது. சிவபெருமானுக்கு மிஞ்சி ஒண்ணும் கிடையாது. அவன் ஆனந்தம் தருபவன், அவன் ஆனந்தமாக விளங்குபவன். அவனை சுவைத்து நாம் ஆனந்தம் அடையலாம். அவன் எதனாலும் அவனுக்கு ஆனந்தம் தர முடியாது. அவனே ஆனந்த பொருள், அவனே தேன். நம்ம அனுபவிக்கலாம், அவனால அனுபவிக்க முடியாது. குறைபாடு உடையவன் சிவபெருமான். அவனால எதையும் அனுபவிக்க முடியாது. அவனே ஆனந்த சுரூபனாக இருக்கக்கூடியவன். அப்ப ஜடப்பொருள் ஏதாவது அனுபவிக்குமா? ஜடத்துக்கு அனுபவிக்கிற சக்தி இருக்கா? தண்ணியை நான் குடிக்கலாம், நல்லா இருக்கு தண்ணி அப்படின்னு நான் சொல்லலாம். இது மினரல் வாட்டர், இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். தண்ணி சொல்லுமா? சொல்ல முடியாது. அப்போ அதுக்கும் அறிகின்ற ஆற்றல் கிடையாது. சிவபெருமானுக்கும் கிடையாது, இந்த ஜடத்துக்கும் கிடையாது. என்னடா பண்றது? யாரு இதெல்லாம் அனுபவிக்கிறது? சிவத்தையும் அனுபவிப்பது ஜடத்தையும் அனுபவிப்பது யாருன்னா நம்ம தான். பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இல்லாத சக்தி இந்த உயிருக்கு கொடுத்திருக்காரு. உயிருக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. நம்ம எதையும் அனுபவிக்கலாம், உலகையாத பொருள்களையும் நம்முடைய கருவிகரணாதிகளால் அனுபவித்து சந்தோஷப்படலாம், இறைவனையும் அனுபவிச்சு சந்தோஷப்படலாம். இந்த உலகாயுத பொருள்களை அனுபவிக்கும் பொழுது உயிர் என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே வலைக்குள் கட்டுகிறது. அது என்ன நிலையாகி விடுகிறது? கட்டு நிலையாகி விடுகிறது. அதுக்கு அடிமைப்பட்டு போய்விடுகிறது. எனக்கு மேல ஒரு இன்பம் தருகின்ற பொருள் அப்படின்னு நான் அதை அனுபவிக்கும் பொழுது அதை என்னை விட பெருசாயிடுது. அதோட ஆசை என்னை போட்டு கட்டுப்படுத்தி விடுகிறது. அதுக்குள்ள அந்த ஆசையான வலைக்குள் நாம் அகப்பட்டு போய் விடுகிறோம். அது ஒரு சமயம் இன்பமாக தோன்றி அதுவே துன்பத்திற்கு காரணமாகவும் அமைந்து போய்விடுகிறது. உடலால் அனுபவிக்கின்ற எல்லா சுகங்களும் உடலை களைப்படைய செய்து, இளைப்படைய செய்து, மெலிய செய்து, ஒன்றுமில்லாமல் செய்து. உயிர் இருக்க இது இந்த உலகாயுத பொருள்களை அனுபவிக்கும் பொழுது சுகமா சுதந்திரமா அனுபவிக்கிறதா நினைச்சிட்டு போகுது. எப்படி எலி பொறிக்குள்ள எலி போய் மாட்டிக்குது பாத்தீங்களா? அது உள்ள இருக்கு, நல்ல வாசனையுள்ள பொருள் உள்ள வச்சிருக்காங்க. அந்த வாசனை உள்ள பொருளை பார்த்துட்டு அதனுடைய சென்ஸ் ஆர்கன் அதை உள்ள தள்ளிடுது. உள்ள போயிட்டே உடனே அது என்ன பண்ணுது? மாட்டிக்குது. சமயத்துல வலிமையான எலியா இருந்தா சமயத்துல உடச்சிட்டு வந்துடும். இல்லைன்னாக்கா அது முட்டி முட்டி பார்த்தீங்கன்னா அந்த காயம் உண்டாகிங்கெல்லாம் ரத்தம் வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அப்படியே அழிஞ்சு போகுது. அது மாதிரி இந்த புலன்களுடைய கவர்ச்சி, இந்த மனதினுடைய கவர்ச்சி, மனதினுடைய ஈடுபாடு, இதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தி கொண்டு போகும் பொழுது அது தூரத்திலோ அல்லது அண்மையிலேயோ அந்த உயிருக்கு கட்டு நிலையை உண்டு பண்ணும். அது மீண்டும் மீண்டும் துன்பத்தை தான் உண்டு பண்ணும். எந்த புலனை நீங்க அதிகமா செலவு பண்ணினாலும் நீங்க வேணா செஞ்சு பாருங்க. இப்ப கண்ணுனால அதிகமா நம்ம கண் பார்வைங்கிற ஒரு புலனை அதிகமா செலுத்தினோம்னா அந்த கண் பார்வை நரம்புகள் எல்லாம் பாடுபட்டு சீக்கிரமா களைச்சு போய் ஓஞ்சு போய் மனுஷன் உயிரோட இருக்கும் பொழுது அது ஃபெயிலியரா போயிடுது. காது மாதிரி ஃபெயிலியரா போயிடுது. உடம்பினுடைய எல்லா உறுப்புகளும் அப்படிதான் களைச்சு தழைச்சு
தளர்ந்து வீணா போயிடும். ஆகவே அவைகள் கட்டுநிலைகள். இந்த உயிர் வாழ்க்கையை அதிக காலத்துக்கு நம்ம வச்சிருக்கணும்னா கூட அது ஒரு நல்ல நடைமுறை இல்லை. புலன்களை வெளிப்படுத்துறது உயிர் வாழ்க்கை இறைவனால் விதிக்கப்பட்டது 120 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் கூட சொல்றாங்க. 120 ஆண்டுகள் குறைந்தபட்சம் மகாத்மா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 120 ஆண்டுகள் இந்த சைக்கிள் ஒழுங்கா ஓடணும்ல, இந்த இது கொடுத்துருக்குல்ல, இது 60 வயசே முடிஞ்சிடா இன்னொரு பிறவி. அது மாதிரி, அதாவது முழு பிறவி 120 வருஷம், அவன் ஒழுங்கா அந்த உறுப்பை வச்சுக்கல, அப்புறம் மறுபடியும் அவனுக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைக்கிறது அப்படின்னு. ஆகவே இது கட்டுநிலை. எப்பொழுது இது உலகாயுதத்தை அனுபவிப்பதை விட்டு இறைநிலையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது உயிர். ரெண்டுக்கும் அனுபவம் அதுதானே, உயிர் தானே. ஆக இறைவன் உலக பொருள்களை அனுபவிப்பதில்லை, உலக பொருள்கள் இறைவனையோ உயிரையோ அனுபவிப்பதில்லை. இந்த ரெண்டையும் அனுபவிக்கக்கூடியது எது? உயிர். அதுதான் சிறப்பு. ஒரே நேரத்தில் அது சத்து பொருளாகிய சிவனையும் அது அனுபவிக்கும் தகுதி வந்துட்டுனாக்கா, உலகாயுத பொருள்களை அசத்து பொருள்களை அனுபவிக்கும். அதனால உயிருக்கே ஒரு பேரு சதசத்து. சத்தையும் அனுபவிக்கும், சித்தையும் அனுபவிக்கும். அதனால அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு ஊருக்கு. என்ன பேர்? இது சதசத்து. ஆகவே உயிரினுடைய இயல்பு ஒரு இயல்பு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. அது எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை அதற்கு வரும். சிவத்தோடு சேர்ந்தால் சிவமாம் தன்மை எய்தும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அப்படின்னு சொல்றது போல, உலகாயுத பொருளோடு கலந்தால் அதுக்கு உலகாயுத தன்மை கட்டுநிலை ஏற்பட்டு அதனால் பல்வேறு விதமான துன்பங்களில் அது உடலும். இது உயிரை பற்றிய ஒரு செய்தி அப்படின்னு ஆசிரியர் சொல்லுகிறார். 24வது பாட்டு தான் படிச்சோம். நம்ம நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்து அங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே. இந்த எல்லா பொருள்களையும் பகுத்து அறியக்கூடிய சக்தியுடையது எது? ஆன்மா. என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து, உயிரை குறித்து மறைகளெல்லாம் இவ்வாறு தெளிவாக உனக்கு சொல்லும். முதல்ல என்ன செய்தி சொல்லியிருக்கோங்கிறத ஒரு சுருக்கமா 2-3 வரியில சொல்றேன். உயிரினுடைய இயல்புகள் அறிவு, இச்சை, செயல். உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது. எந்த பொருளிலும் தன்னை அழுந்தி அறியக்கூடியது. அதுவாவே மாறிடும். செம்புல பெயர் நீர் போல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எந்த தண்ணி அறையில் விழுதோ அது போல அதனுடைய நிறம் மாறுவது போல உயிர் எதை சேருதோ அதனுடைய வண்ணத்தை அது எடுத்துக்கும். அப்புறம் உயிரினால் எந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக அறிய முடியாது. அது என்ன பண்ணும்? விட்டு விட்டு அறியும். இப்ப இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது சமயத்துல நினைவு தரு மாதிரி வேற விஷயத்த அது நினைக்கும். அதனுடைய இயல்பு அது நம்ம இழுத்து கொண்டு வரணும். அப்புறம் ஒன்றை பற்றி ஒரே நேரத்தில் முழுமையாக அறிந்து கொள்ளாது. முத பார்வையில இங்க இருந்து எட்டி பார்க்கிறேன்னா கௌரி சங்கர் ஒரு மனிதன் வரார், எட்டி தூரத்துல அவர் நடை உடைய அசைவை பார்த்து ஓஹோ கௌரி சங்கராக இருக்குமோ, 2வது தாட் கிட்ட, ஆமா கௌரி சங்கர் தான். சரி, அடுத்தது அவருடைய குணம். அப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கும். முதல்ல எடுத்த உடனே இவர் தான் நம்முடைய நண்பர், வேண்டியவர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எட்டி போகும்போது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்போ முழுமையாக பார்த்த உடனே அறிந்து கொள்ளாது. உங்களுடைய குணம், போக்குவரத்து எல்லாத்தையும் உடனே எனக்கு தெரியுமா? பழகினால் கூட பல காலம் கூட நமக்கு தெரியுமா இருக்கிறது. அப்ப உயிருக்கு ஊடுருவி விஷயங்களை அறியக்கூடிய தன்மை அதற்கு இல்லை. இதெல்லாம் உயிரினுடைய தன்மை. அது படிப்படியாகத்தான் அறியும். எதையும் அழிந்து அறியக்கூடியது. அதோட கூட இதை சேர்த்துக்குங்க. இப்ப இந்த செய்தியை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்ப உயிர் உலகாயுத பொருளை சாரும் பொழுது உலகாயுதத்தன்மை எழுதி விடுகிறது. இறைவனை சாரும் பொழுது இறைத்தன்மை அடைகிறது, சிவமம் தன்மை அடைகிறது. ஆகவே ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், அதிசயமான குணம் உயிருக்கு மட்டும். இறைவனுக்கு இல்லாத ஒரு குணம் நம்மள்ட்ட இருக்கு. என்னது? உலகாயுத பொருளை அனுபவிக்கலாம், இறைவனை அனுபவிக்கலாம். அதனால நமக்கு என்ன பேரு? சதசத்து. சதசத்து. அடுத்து 25வது பாடல். தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா. எத்தன்மை எண்ணில் இயம்ப கேள் சுத்தமாம் அறுசுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள். அற்புதமான பாடல். இந்த விளக்கத்தோட நீங்க இந்த பாடலை கேட்டீங்கன்னா ரசிக்கும். ஒரு நாவல் படிக்கிறது போல ரசிக்கும் உங்களுக்கு.
அந்த விளக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பாடல்களை படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா நம்ம சம்பந்தப்பட்ட செய்தி, எல்லா விஷயத்தை விட நம்ம தொடர்பான செய்திகள். என்னிலும் எனக்கினியார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்பர் பெருமான். என்ன உடம்புல இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரியமானது யாருன்னா நமக்கு நம்ம தான், நமக்கு இனிமையானவர்கள். தத்துவங்கள் 6 தத்துவங்கள் 6 36 தம்மை தாம் அறியா, தம் இயல்பை தாம் அறியா. கண்ணு நான் பார்க்கிறேன் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுமோ? ஆனா கண்ணை கருவியா பயன்படுத்துறது உயிர். தம்மை தாம் அறியா எத்தன்மை எனில், அப்படி தம்மை தாம் அறியாத தன்மைக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இயம்ப கேள், ஒரு எடுத்துக்காட்டு கூறுவோம் கேட்பாயாக. சுத்தமாம் ஆறு இனிப்பு, சுத்தமாம் ஆறு இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கைப்பு, கார்ப்பு என்ற 6 சுவைகள், அதான் சுத்தமாம் ஆறு. தம்மை தாம் அறியா, அவைகளெல்லாம் தன்னுடைய இயல்புகளை தாமறியா. இனிப்பு இருக்கு, ஜீனி இருக்கு, நான் இனிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அது சொல்லுமா? பாகக்காய் இருக்கு, நான் கசக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். வாயில் போட்டு சுவைக்கின்ற, அனுபவிக்கின்ற நமக்கு தெரியும். கூறில் இவ்வாறு சொல்வதாயின் அவை இவை போல் கொள். அதாவது இந்த சுவைகளுக்கெல்லாம் தாம் சுவையுடைய பொருள் என்பது தெரியாது போல 36 தத்துவங்களுக்கும் தான் என்ன தொழிலை செய்கிறோம் என்பது அவைகளுக்கு தெரியாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கு. புத்தி எந்த பொருளையும் பற்றக்கூடிய தன்மையுடையது, புத்தி பற்றும். இது மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும். சித்தம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே போட்டுக்கொண்டு சேர்த்து வைத்திருக்கும், எண்ண பதிவுகளை சேர்த்து வைத்திருக்கும். ஆங்காரம் செயல்படுத்தும். ஆங்கார தத்துவத்திட்ட போய் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியுமா? அது செய்யற செயல் அதுக்கு தெரியாது, அது கருவி. இப்ப இதுக்கு மணி காட்டுது, இதை மணியை காட்ட வைக்கிறதெல்லாம் நம்ம தான், உயிர் பொருள் தான் இதை மணியை காட்ட வச்சிருக்குது. மணியை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம தான். ஆனா அந்த கிடையாது, நான் மணியை காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அது உணர்வு இருக்கு. அதுக்கு இந்த மகா வாக்கியத்துல பிரஜானம் பிரம்மம் என்று ஒன்று சொல்வார்கள், அது வேதாந்த வாக்கியம். ஒரு இருட்டுக்குள்ள இருந்தாலும் கூட நாம இருக்கிறோங்கிற உணர்வு நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருட்டுல பார்த்தா உடம்பு தெரியல, கை தெரியல, காலு தெரியல. மண்ணுக்குள்ள போட்டு அமுக்கி வச்சாலும் அந்த ஒரு நிமிஷம் உயிர் இருக்கிற நிமிஷத்துல கூட நாம உயிர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் இல்லையா? உடம்பே காணா போயிட்டா கூட. அப்படி இந்த உயிருடைய பொருள்கள் தான் அந்த சுவைகளை அறிய முடியும். உயிரில்லா பொருள்களால், உயிரில்லாத ஜட பொருள்கள் 36 தத்துவங்களும் நீங்க நல்ல தெளிவா மனசுல இருத்தி கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னா, 36 தத்துவங்கள் எதை சொன்னாலும் அது ஜடம். புத்தி வேலை செய்யுது, அது சூட்சமா இருக்கிறதுனால உயிர் உள்ளது போல தோணும், மனம் உயிர் உள்ளது போல தோணும், சித்தம் உயிர் உள்ளது போல தோணும். ஆனா அவைகளெல்லாம் உயிருள்ளைகள் அல்ல. அவைகள் தாம் என்ன செய்கிறோம் என்று அவைகளுக்கு தெரியுமா? தெரியாது. புத்தியை நிச்சயிக்கும்படியாக இறைவன் படைத்து நம்மகிட்ட கருவியா கொடுத்திருக்கிறான். அதை நம்ம வச்சுக்கிட்டு, இப்ப வேற ஒருத்தர் செஞ்சிருக்காரு இந்த கடிகாரத்தை, அவர் என்கிட்ட இந்த கடிகாரம் கொடுத்திருக்காங்க, இதை நான் மணி பார்க்க பயன்படுத்துறேன். அதுபோல கண்ணை பார்க்கும்படியாக சக்தியுடன் படைத்து கடவுள் என் கையில் கொடுத்திருக்கார், அதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆக கொடுத்தது நான் அல்ல, இதை செய்தவன் நான் அல்ல, இதை உற்பத்தி பண்ணவன் நான் அல்ல. மனதும் அப்படிதான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் யாவையும் நம் படைக்கவில்லை. இந்த கருவி இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று இறைவன் படைத்து நம்மிடம் கொடுத்திருக்கிறான். அந்த கருவியை நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் இந்த எந்த பொருள்களையும் நாம் ப்ராடக்ட் பண்ணல, அதை உற்பத்தி பண்ணல, இந்த பொருளை இறைவன் தான் நமக்கு தந்திருக்கிறான்ற உணர்வு தான் இன்னும் நல்லா அதை பயன்படுத்துவோம். நம்ம அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம்னா எவ்வளவு கவனமா வச்சிருப்போம். ஏதாவது ஊனம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு புதுசா வாங்கி கொடுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்நாள் நமக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறோ அவ்வளவு காலமும் இந்த உடலையும் மனதையும் ரொம்ப சொகுசா வச்சுக்கணும். இறைவன் கொடுத்த பொருள்கள் இவைகளெல்லாம் 36 பொருள்களும். இந்த பொருள்களை நாம் மிக மிக கவனமாக போற்றி பாதுகாக்க வேண்டும். சாதாரணமா செலவு செய்யக்கூடாது. என்னுடைய குருநாதர் இதை ரொம்ப விளக்கமா காட்டுவார். அது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அற்பமா இருக்கும், ஆனா அதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளமா இருக்கும். இந்த புலன்களையும் உடம்ப இறைவன் கொடுத்திருக்கான், இதை நல்லா சரியா வச்சுக்கணும்னு அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆனா அவர் உபதேசம் இந்த வார்த்தை இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ணவே மாட்டார். அவரோடய நான் 18 வருஷம் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தேன். அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு, உட்காந்துருக்கும் தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணி குடிச்சுக்கிட்டு, தூங்கும் பொழுது தூங்கிக்கிட்டு, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்துனா அவர் பெட்ரூம் லைட்டு
வச்சிருப்பார். 80 வயது முதியவர். நான் அவரோட சேரும் பொழுது அவருக்கு 62 வயசு, எனக்கு 16 வயசு. அவர் பெட்ரூம் லைட் சாயந்தரமா ஆன உடனே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, 6 மணிக்கு விளக்கு வைக்க போகுதுன்னா 4 மணிக்கே பெட்ரூம் லைட்டை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நல்ல தொடச்சி கிடச்சி நல்லா அருமையாக லைட்டாக ஏற்றி அப்படி 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 வச்சுருவார். அப்படி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இந்த கொளுத்துவார் பாருங்க, இந்த கொளுத்துற வேகத்திலேயே ஏற்றிட்டு அந்த நுனி கூட கருகி இருக்காது, அப்படியே வச்சிருப்பார். வச்சுங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு இடத்துல 100 குச்சி வச்சிருப்பார். ஒரு நாளைக்கு காப்பி வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திடுவார். அதாவது இது கஞ்சன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்ப நீ சரியா பயன்படுத்து, இறைவன் கொடுத்த இந்த பொருளை நீ சரியா பயன்படுத்துன்னு அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கேரி பேக்லாம் கிடையாதுல்ல, மளிகை கடையில் இந்த சாமான சுருள் போட்டு கொடுப்பாங்க, போட்டு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே நீவி வச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு தான் அந்த பிரிண்ட்ல இருந்து வந்த பேப்பர் மாதிரி கொடுப்பாரு. நமக்கு ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டோம்னா அது மாதிரி கொடுப்பார். அவர் ஒரு 80 வயசு. அவர் இறைவனோட கலக்கும் பொழுது அப்போ சொன்னார், அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார், மரணத்தை எதிர்பார்த்தார். அதாவது ஒரு வீரன் எப்படி பேட்டில் ஃபீல்டுக்கு போனா அது மாதிரி எப்போ வரும் வா வரணும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தார். அவர் இறந்து போகிறது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அட்ரஸ் எல்லாம் எடுத்தாந்து கொடுத்தார். இந்த அட்ரஸ் எல்லாம் வச்சுக்க, நான் இறந்து போயிடுவேன். எல்லாருக்கும் நீ அவங்க ரொட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு நீ தந்தி அடிச்சு அவங்களை கலவரப்படுத்தி அவங்க வேலையெல்லாம் போட்டுட்டு வர மாதிரி பண்ணிவிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன் இந்த கார்டில் நீ எழுதி போட்டுரு, அவங்க வரப்போ வரட்டும் வராமல் போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டர் இருந்தால் போயிட்டான் அப்படின்னு தெரியணும் அவங்களுக்கு. அவர் மரணத்தை எப்படி எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அந்த அந்த நாட்கள், அந்த அவங்க பழகின நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விளக்கமாக வாழ்ந்தாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் விளக்கமாக தானே அவருடைய வாழ்க்கையே அப்படி அமைஞ்சிருந்தது. ஆனால் வெளியில் இப்போ நான் பழகினா எனக்கு ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவு கூட இப்போ நம்ம மாதிரி கத்திக்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் அவங்க நடந்துக்கல. அவர்கள் மனைவி அவங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்பொழுது கலங்காமல் பஞ்சாச்சரம் சொன்னார் அவங்க காதில். சிவாயனம சிவாயனமன்னு சொல்கிறார். அந்த நெத்தியில் துண்ணூரை பூசி விட்டு, அவங்க மனைவி இறந்து போகும்போது பக்கத்தில் நான் இருக்கேன், துண்ணூரை பூசி விட்டுட்டு அது காதில் சிவாயனம சிவாயனம்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்றாங்க பாருங்க, ஞானிகள் எப்படி எதிர்கொள்றாங்க பாருங்க. அவங்க உடனே அவங்க மனைவி இறந்து போனவுடனே அப்போ அந்த அம்மா ஒரு 10 பவுன் நகை போட்டிருந்தாங்க. உடனே அப்படியே வித்தார். அப்போ 500 ரூபா தான் நகை, இது ஒரு பவுனு. 10 பவுனையும் விற்று அந்த பவுனை அப்படியே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட ஒரு 6 மாத நிலம் இருந்தது, அவர்கிட்ட இருந்ததே அந்த நிலம் தான். அப்படியே அப்பர் பெருமானுடைய குரு பூஜை செய்யறதுக்காக எழுதி வச்சிட்டார். வீடு ஒன்று இருந்தது, அது ரொம்ப அவருடைய பராமரிச்சுக்கிட்டு அவருக்கு அவருடைய உறவினர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது என்னமோ அடுத்த வீட்டுக்கு போறது மாதிரி அந்த மரணத்தை ஏற்கிற விஷயங்கள் இருக்க, அடுத்த வீட்டுக்கு எப்படி போனா எப்படி போவோமோ அது போல அந்த இருந்துன்னு வச்சுங்க. அது மாதிரி இந்த இல்லை உலகத்தில் நம்ம இந்த பொருள்களை, எந்த பொருள்களாக இருந்தாலும், நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருள்களாக இருந்தாலும் அதனுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும்ங்கிறது அவருடைய கொள்கை. அவர் சொன்னார், ஒரு 78-79 வயசு, உடம்பு கொஞ்சம் இன்னபிலிட்டி, முடியல. அந்த அம்மா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். நான் எட்டி வேலைக்கு போயிட்டேன், சமயத்தில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுது, உடம்பு இன்னபிலிட்டி வந்துருச்சுது. அப்போ சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாருங்க, எல்லா பொருள்களையும் ஆண்டவன் படைச்ச பொருள்களெல்லாம் நைய அடித்து கடைசி வரலும் அதை உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். ஒரு வேஷ்டி கட்டியிருந்தாருன்னா அதில் நூல் வர்ற வரலாம் அதை விட மாட்டாருங்க. அவனுடைய லைஃப்பை அதிகப்படுத்து, எதா இருந்தாலும் லைஃப்பை அதனுடைய வாழ்நாளை அதிகப்படுத்துங்கிறது அவருடைய கொள்கையாக வச்சிருந்தார். அந்த வேஷ்டி நஞ்சு போனதும் பேர் 2 துண்டா கட்டிக்குவார், கௌபீனம் கட்டிக்குவார், தலை தோட்டு வச்சுக்குவார். அதில் கிட்டத்தட்ட நூல் வந்ததுக்கு பிறகுதான் கறி துணியாக போகும், வீட்டில் புடி துணியாக போகும். அது குப்பைக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட அது எல்லாமே கரைஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்க. அவர் சொன்னாரு, ஆண்டவன் படைத்த எல்லா பொருள்களையும் அது நைந்து போகுமாறு நான் பயன்படுத்தினேன், என்னையும் அவன் நைந்து போகுமாறு வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எந்த பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள்களை அதனுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தணும்.
அதிகப்படுத்துறது போல வைத்திருக்கணும். இப்போ நம்மகிட்ட கொடுத்த கருவி இந்த மாதிரி ஒரு ஒரு உடம்பை இப்போ என்னால் கூட அவ்வளோ சொல்ல முடியாதுங்க. நவீன இந்த மருத்துவர்கள், நல்ல திறமை படைத்த மருத்துவர்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆர்கன் எப்படிப்பட்ட மெக்கானிசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எந்திரம் அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம உணவு தான் சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், காய்கறிகள் சாப்பிட்றோம், உணவு அரிசி சாதம் சாப்பிட்றோம். இந்த உணவே வயிற்றுக்குள்ளே போய் செரித்து கிட்டத்தட்ட கல்லீரலிலும் மண்ணீரலிலும் 200 விதமான ரசாயன கலவைகள் உண்டாகி அவைகளெல்லாம் மறுவிதமாக மாற்றி அமைத்து உடம்புக்கு தகுந்த பொருளாக மாற்றி ஒரே உணவை நாம் சாப்பிடுகின்ற உணவு ஒரு உணவு இரத்தமாக மாறுகிறது. ஒரே உணவு தான், அந்த உணவு அப்படியே இரத்தமா ஒரு பகுதியை மாத்துத. அதுக்கு ஏதாவது ஆர்கானிசம், அந்த மெக்கானிசம் அது எப்படி உள்ள இருந்தா அது இரத்தமா மாத்தி இருக்கும். ஒரே சதைப்பகுதிகள் தான், ஒரு சதைப்பகுதி கண்ணுக்கு அது பார்வையாக விளங்குகிறது. ஒரு பகுதி ஹிருதயத்தினுடைய சதைகளாக இருக்கின்றன, ஒரு பகுதி மேல் தோலாக மாறுது. இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டோமா? தோலுக்குன்னு சாப்பிட்டுருக்கோமா, எலும்புக்குன்னு சாப்பிட்டுருக்கோமா, கண்ணுக்குன்னு சாப்பிட்டுருக்கோமா, ஹிருதயத்துக்குன்னு சாப்பிட்டுருக்கோமா, நுரையீரலுக்குன்னு சாப்பிட்டுருக்கோமா, ரத்த நாளங்களுக்குன்னு சாப்பிட்டுருக்கோமா, நாளமில்லா சுரப்பிகளுக்கு என்பதாக நம்ம தனியாக ஏதாவது செஞ்சிருக்கோமா? இந்த அற்புதமான எந்திரத்தை இறைவன் எப்படி படைத்து கொடுத்திருந்தால் இப்படி மகோன்னதமாக அது வேலை செய்யும். நம்முடைய உடம்பாகிய சிருஷ்டியை நம்ம ஆராய்ந்து பார்த்தாலே அது ஒண்ணு போதும் இறைவனுடைய மகிமையை நமக்கு சொல்றதுக்கு. இன்னும் 1000 இருக்கு, கோடி இருக்கு, லட்சம் இருக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அபரிமிதமான அதிசயங்கள். அதனால இந்த உடம்பை ரொம்ப உயர்ந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினுக்குள்ளே உருபொருள் கொண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பை சரியா பராமரிக்கிறது கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆராதனை, வழிபாடு. இதை தவறான பொருளை கொடுத்து குடலை கெடுத்துக்க கூடாது, தவறான சேர்க்கைகளினால உடலை கெடுத்துக்க கூடாது. இதை முறையாக பயன்படுத்துவது தெய்வ ஆராதனை, இதை தூய்மையாக பராமரிப்பது தெய்வ ஆராதனை. நம்ம உடம்பு தானே, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட ஒரு யந்திரம் இல்லை. இந்த யந்திரம் இறைவனால் வழங்கப்பட்டது. என்னுடைய ஆயுளை நாம் நீடிக்க வேண்டும். அப்படி இந்த பொருள்களை அப்படி நீக்கும் பொழுதுதான் அது இறைவனுக்கு நம்ம ஒரு ஆராதனை பொருளாக அவனுடைய திருமுன்பு நம்முடைய அந்திம காலத்தில் அவனுடைய திருவடியிலே இதை சமர்ப்பிக்கிறதுக்கு தகுந்தது போன்ற வாழ்க்கை நடத்தி அவனுடைய திருவடியிலே நம்முடைய உடலை சமர்ப்பிக்க வேண்டும். என்னைக்கு மரணம் அடைகிறோமோ இது ஒரு மலராக அவனுடைய திருவடியிலே விட வேண்டும். அப்ப வாழ்க்கை பூரா இந்த ஆயத்தப்படுத்தியாக வேண்டும். ஆகவே இந்த உயிரானது இறைவனையும் அனுபவிக்கிறது, உலகாயுத பொருள்களையும் அனுபவிக்கிறது. உலகத்தில் உள்ள பொருள்களுக்கெல்லாம் அறிவில்லாததினாலே அவைகள் நான் அனுபவத்தை தருகிறேன் என்ற உணர்வுகள் அவைகளுக்கு இல்லை. இனிப்புக்கு இனிப்பு உணர்வு இல்லை, கசப்புக்கு கசப்பு உணர்வு இல்லை, ஓர்ப்புக்கு ஓர்ப்பு உணர்வு இல்லை, தோற்புக்கு தோற்புணர்வு இல்லை. இவைகளுக்கெல்லாம் புளிப்புக்கு புளிப்புணர்வு இல்லை, கார்ப்புக்கு கார்ப்புணர்வு இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் அனுபவிப்பது இந்த உடல். ஆகவே இந்த உடலின் மூலமாக நாம் இறைவனையும் அனுபவிக்கிறோம், உலகத்தையும் அனுபவிக்கிறோம். உலகத்தை அனுபவித்தால் நமக்கு மீளாத துன்பம் வருகிறது. முறையா அனுபவிச்சா துன்பம் வராது. ஞானிகள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை ஏதாவது துன்பப்படுத்துதா? இல்ல. உலகத்தையே தன்னுடைய வியாபகத்துக்குள்ள அடக்கி கொண்டிருக்கிறான் சிவபெருமான். அவனை ஏதாவது துன்பப்படுத்தா? வான்கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன். இவ்வளவும் கலக்கினாலும் எதனாலும் கலங்காதவன். அதுபோல உயிரும் அந்த இறைவனை பற்றி பிடித்துக் கொண்டால் இவைகளினால் ஏற்படுகின்ற எந்த கலக்கமும் இந்த உயிருக்கு வரவே வராது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் தம்மைத்தாம் அறியா, உயிர் தம்மைத்தாம் அறியக்கூடிய ஆற்றலுடையது. எது தன்னை நோக்கி தன் இயல்பையும் அறியக்கூடியதாக உள்ளதோ அது உயிர். எது தம்மை நோக்கி தன்னையும் அறியக்கூடியதாக உள்ளதோ அது உயிர். தத்துவங்கள் தம்மை நோக்கி தாம் என்று அறியாத இயல்பினை உடையது. அதுக்கு தத்துவத்துக்கு தான் அறிகிறோம் என்பது தெரியாது. ஆகவே அவைகள் ஆன்மா அல்ல, அவைகள் ஜடம் என்பது இந்த பாடல் மூலம் தெளிவாக நமக்கு தெரிகிறது. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள் சுத்தமாம் அறுசுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள். தத்துவங்கள் தன்னை அறியாது, அதற்கு உதாரணம் சுவைகள் தன்னைத்தாம் அறியாது போல அதற்கு உதாரணமாக இவைகளை கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் இந்த பாடல் மூலம் சொல்லுகின்றார். அடுத்தது 26வது
திருவெண்பா. ஆறு சுவையும் அருந்தி அவைதம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே கான் நீ. அந்த ஒரு விஷயத்தான் சொல்றார். அப்படியே அதை இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டி அந்த உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கார். ஆறு சுவையும், ஆறு சுவையுடைய பொருள்களை வேறொருவன் அவற்றிற்கு வேறாக உள்ள ஒருவன் அருந்தி சுவைத்து அவைதம்மை கூறியிடும். அச்சுவைகளை இது இன்ன சுவை, இது இன்ன சுவை அப்படின்னு சொல்லலாம். சுவை தானாக அறியாது. போன்ற பாட்டினுடைய தொடர்ச்சி மாதிரி தான். தொடர்ச்சி தத்துவங்கள் அவைகள் தம்மை தாம் அறிந்தவை என்று நினையாது. அதை அனுபவிக்கிறது யாரு? உயிர். உயிர் தான் அனுபவிச்சு சொல்லுது. அதுபோல ஆறு ஆறும் தத்துவங்கள் 36 இயல்பையும் ஒன்றொன்றாக நாடி உணர்ந்து கண்டு உணர்ந்து இவை கண்டேன் என தன்னை நோக்கி உணர்த்தும் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் நீகான். அத்தத்துவ கூட்டத்தில் பொருந்தி அத்தத்துவங்களோடு ஒற்றுமைப்பட்டு நின்று அவற்றால் விளங்கியும் வருகின்ற அறிவு பொருள்தான் உயிராகிய நீ. உன்னை உள்நோக்கி உணர்ந்து கொள். ஆகவே இந்த தத்துவங்களை விட நீ பெரியவன். இறைவன் மிக பெரியவன். இறைவனுக்கு அடுத்த நிலையில் சிற்றறிவாக இருக்கக்கூடிய நீ பெரியவன். உனக்கு கீழே தான் இந்த ஜடப்பொருள்கள். ஜடப்பொருள்களுக்கு நீ அடிமையாகி விடாதே அப்படிங்கறது அந்த பாடல சொல்கிறார். ஜடப்பொருள் உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது. ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய புலன்களும் மனமும் சேர்ந்து ஒன்று கூட்டி அழைச்சிட்டு போய் அந்த பொருளை நாம் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் நினைக்கூடாது. அறிவு அங்க தீர்மானிக்கணும். இந்த பொருள் நமக்கு தேவையானதா? தேவைன்னா அதை நீ பெற்றுக்கொள். அதற்குரிய பொருளை கொடுத்து பெற்றுக்கொள். இல்லைன்னா வேண்டாம், சேர்த்து வைக்காது. நிறைய உணவு தன் சுவையை தான் அறியாது உணவை நுகர்கின்ற வேறு ஒருவனே அதன் சுவையை அறிந்து கூறுகிறான். உணவிலே காரம் சற்று கூடிவிட்டது என்றோ உப்பு கூடிவிட்டது என்றோ அறிந்தும் நம்ம தான் சொல்றோம். இதை சுவைச்சு பார்த்தேன், இதுல தித்திப்பு ஜாஸ்தியா இருக்கு, பொங்கல் சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அதிகமான தித்திப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு? உயிர். அந்த முதல்ல சொன்ன பாட்டினுடைய தொடர்ச்சியான கருத்தை தான் சொல்றார். ஆகவே தத்துவங்கள் தம்மைத்தாம் அறியா, கண் காணும், செவி கேட்கும், மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும் என்று இவ்வாறாக தனித்தனியாக எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அறிந்து உணர்ந்து கொள்கிறது எது? உயிர். கண்ணு பார்க்கிற தொழில தான் செய்யும், செவி கேட்கிற தொழில தான் செய்யும், மூக்கு நுகர்ற தொழில் தான் செய்யும். இப்ப காது கேட்கிற விஷயத்தை அனுசரிச்சு மூக்கு நுகர்ற விஷயத்தையும் ரெண்டு ஒன்றுபடுத்தி அதால ஒற்றுமைப்படுத்தி சொல்ல முடியுமா? அதை ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? பொதுவுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ இந்த கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, வாயால சுவைக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அறியக்கூடியது எது? எல்லாத்தையும் மனதின் மூலமாக உயிர் தான் அறிகிறது. ஆகவே தன்னை நோக்கிய உணர்வுடையது உயிர். ஆகவே நீதான் அறியக்கூடிய வல்லமை படைத்தவன், நீ மிக பெரியவன், இறைவனுக்கும் இல்லாத பேராற்றல் உனக்கு உண்டு, நீ எல்லாவற்றையும் அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அப்படிப்பட்ட ஆற்றலை பெருமான் உனக்கு தந்திருக்கின்றான். நீ உலகத்தையும் அனுபவிக்கலாம், கடவுளையும் அனுபவிக்கலாம். கடவுளை அனுபவித்தால் உனக்கு சாஸ்வதமான அமைதியான பேரின்ப பெருவாழ்வு உனக்கு சித்திக்கும். சாஸ்வதமா நீ சௌக்கியத்திலே இருக்கலாம், சௌரியமாவே இருக்கலாம். ஆனால் உலகாயுத பொருளை பற்றினால் உனக்கு துன்பம் அதோடு கலந்து வரும். அது கட்டுநிலை. மீண்டும் மீண்டும் இந்த சுழற்சியிலேயே நீ மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கும். ஆகவே உன்னுடைய தன்மை எதை சாருகிறாயோ அதனுடைய தன்மை உனக்கு அடையும். ஆகவே நீ எதை சார வேண்டும் என்பதில் தெளிவாக உன்னுடைய கவனத்தை செலுத்துவாயாக. இந்த 3 திருப்பாடல்களின் மூலமாக நமக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ எதை சார வேண்டும் என்பதில் உறுதியாக இரு, அதில் ஒரு விதமான சலனமும் உனக்கு வேண்டாம். எதை பற்றினால் உனக்கு மேன்மை உண்டாகுமோ அதை நான் உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன். ஆகவே இனி இந்த ஆராய்ச்சியின் மூலமாக, இதை கற்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக நல்ல தெளிவுக்கு அந்த தெளிவிலேயே உன்னை நீ இருத்தி கொள்வாயாக என்பதுதான் அந்த 3 பாடல்ல அவர் சொல்லக்கூடியது. உயிரினுடைய ஒரு அற்புதமான இயல்பை நமக்கு இந்த பாடல்களில் விளக்கி இருக்கிறார். அடுத்த கேள்விக்கு பதிலாக தொடர்ந்து வருகின்ற செயல் அமைகிறது. 28, 29 இந்த 3 பாடல்களும் இறைவனை பற்றிய உண்மைகளை சொல்லுகிறது. அதாவது நம்ம இது முதல்ல நம்ம தெளிவா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அதுதான் திரும்ப சொல்ல போறோம்.
ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்கிறான் என்ற உண்மை. ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து சிவபெருமான் நம்மை இயக்குகிறான். உலகத்திலேயே எந்த ஒரு தத்துவ சாஸ்திரத்திலையும் இல்லாத ஒரு மேன்மையான விஷயம் இது விஷயம். இந்த விஷயத்தை மட்டும் இந்த 3 பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டால் நம்ம இறைவனுடையே வசிப்போம். இந்த பாடலுடைய கருத்து உணர வேண்டும். இறைவன் பக்கத்திலே இருக்கான், நம்மோடு இருக்கிறான், நம்மோடு சேர்ந்து செயல்படுகிறான். பார்க்கிறோன்னா நான் மட்டும் பார்க்கல, கண்ணு பார்க்கல. கண்ணுக்கு அடிப்படையாக உயிர் இருக்கிறது, உயிருக்கு அடிப்படையாக இறைவன் இருக்கிறான். இறைவன் தான் இந்த கண்ணை பார்க்குமாறு செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படின்னா ஒரு தவறான பார்வை வருமா? வராது. அந்த பார்வை விழுந்தா கூட அந்த நோக்கமே வேற மாதிரியா இருக்கும். அவை இது ரொம்ப அற்புதமான பாடல்கள். நம்ம சைவ சித்தாந்தத்தை போல நாம தமிழ்ல இருக்குங்கிறதுனால இல்லை, அல்லது நான் சொல்றேங்கிறதுனால இல்லை. இந்த சைவ சித்தாந்தம் போல ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகம் இறைவனை அடைவதற்குரிய நெறியை இவ்வளவு எளிமையா காட்டக்கூடிய ஒரு விஷயம் உலகத்துல இருக்கான்னு தெரியல. கடவுடான்னு நிறைய சாத்திரங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி தடபடான்னு ஓதி கேட்கறவங்களையும் மறுட்டி குழப்பி புரியாம பண்ணி நம்மளும் புரியாம இருந்துகிட்டு இருக்கிறது மாதிரி இல்லை. இல்லை, ரொம்ப தெளிவுன்னா அப்படிப்பட்ட தெளிவாக இந்த விஷயங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மெய்கண்டாருடைய மாணவர் நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். திருவதிகை மணவாசகம் கடந்தார். எப்பேற்பட்ட ஞானியா இருந்திருப்பார். அவருடைய நூல் 54 செய்யுளை தவிர ஒன்றும் பதிவு இல்லை உலகத்துல. அவர் பேரை கூட அவர் எழுதி வச்சுட்டு போல. வரலாறே கிடையாது. வரலாறு உண்டு, வரலாறு இல்லாம இருக்காது. கைக்கு கிடைக்கல பாருங்க. பெரியவர்களெல்லாம் பரமஹம்சர்கள் என்று சொல்வார்கள். அதாவது அவங்க வாழ்ந்த சுவடு பதிவே எதுவுமே இல்லை, விட்டுட்டு போறதில்லை. ராமலிங்க சாமியை போய் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வடிவம் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காரு. மண்ணாலேயே அழகா செஞ்சு அவருடைய முகத்தை அப்படியே கொண்டு வந்துட்டார். சாமி உங்களாட்டம் ஒரு பதுமை செஞ்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கையில் கொண்டாந்து கொடுத்தாராம். அவருடைய தூக்கி பொன்னான தேகத்தை மண்ணாக்கிட்டே டொப்புன்னு போட்டு உடச்சுட்டாராம். அவங்களுடைய உருவத்தை கூட, அதாவது அவர் சொன்னது உருவத்தை கூட இங்க வச்சுட்டு போறதுக்கு விருப்பப்படல. பரமஹம்சர்கள், அவங்க தான் பரமஹம்சர்கள். ராமலிங்க சாமி பரமஹம்சர், பதிவே இல்லை பாருங்க. அவங்க அதாவது எல்லாரும் பெரியவங்களாம் அப்படிதான். எனதுரை தனதுரையாக என்று சம்பந்தர் பெருமான் சொல்லி இருக்கிறார். நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லி இருக்கிறார். அதனால தனி வியக்தி வேண்டாம், தனி உருவம் நாமம் இதெல்லாம் வேண்டாம், எல்லாமே சிவபெருமான் இருந்து வர்ற விஷயங்கள் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். 27வது வெண்பா, உயிர்க்கு வேறாய் நின்று இறைவன் உயிர்க்கு அறிவிப்பது. உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்பது சிவஞான போத சூத்திரம். யாராவது உணர்த்தினால்தான் ஆன்மா உணர முடியும். அறிவு இருக்கு. இப்போ நான் ஒரு பிறவி குருடன், கண்ணு இல்லைன்னு வச்சுங்க. ஆனா மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்ணா கண்ணு வந்துடும் முடிவு பண்ணிட்டாங்க. சரின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆபரேஷனும் பண்ணாங்க. எனக்கு கண்ணு வந்துருச்சு. எல்லா பொருளும் தெரியுது. எல்லா பொருளும் தெரியுதுன்னா இது இந்த பொருளும் தெரியுமா? செந்தில்னு தெரியுமா? இல்ல அவரு கௌரிசங்கர்னு தெரியுமா? யார் சொல்லணும்? பிஆர் சொல்லி கொடுக்கணும் எனக்கு. பிஆர் என்ன பண்ணுவாரு, இவர் தான் செந்தில், குரலை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இவர் தான் செந்தில் அவர் சொல்லுவாங்க. பிஆர் என்ன சொல்லுவாங்க, இதோ கௌரி சங்கர் உங்களுக்கு முன்னாடியே உட்காந்துருப்பாரு எப்போ போதாலும் அப்படின்னு சொல்லணும். அப்போதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். கண்ணு வந்துட்டா கூட, பார்வை வந்துட்டா கூட இன்னதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதே போல அறிவு எனக்கு இருக்கிறது, உயிருக்கு இருக்கிறது. ஆனா இன்னதுன்னு தெரியாது. ஆகவே சிவபெருமான் என்ன செய்கிறான்? உணர்த்துகிறான். உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவினர் ஆன்மா. உயிருக்கு யாராவது ஒருத்த உணர்த்தினால்தான் தெரியணும். அப்போ உணர்த்துவதற்கு எனக்குள்ளே இருந்துகிட்டு உணர்த்த முடியுமா? உணர்த்தலாம். இறைவன் என்ன பண்றான்னா பருமையா வெளியில இருந்துகிட்டு உணர்த்துறான். அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. நாம் உணர்வதற்காக நம்முள்ளும் கலந்திருக்கின்ற பெருமான் வெளியேயும் போயிருந்து கொண்டு தனியாக இருந்து கொண்டும் நமக்கு உணர்த்துகிறான். அதுக்கு அற்புதமான உதாரணத்தை சொல்லி விளக்குறார். இதை விட எளிமையா சொல்ல முடியாது. இந்த 3 பாடல்களையும் தயவு சொல்றேன், உங்களுடைய திருவடி பணிந்து சொல்கிறேன். அதாவது இந்த பாடல்ல 3ஐயும் நீங்க என்னுடைய கருத்துக்களை ஆழ்ந்து நீங்க சிந்தனை செய்யுங்க. சிவபெருமான் உங்களை விட்டு நவரவே மாட்டார். இன்னையிலிருந்து உங்க பக்கத்திலே இருப்பார். இருந்துகிட்டு தான் இருக்காரு. அதை உணர்வீர்கள். நீங்க உணர்வீர்கள்.
அப்படிப்பட்ட அற்புதமான கருத்தும் பாடல்களும். குன்றா அருளாலே என் வடிவு கூறினீர், பொன்றாத நும்முருவம் போதியீர், அருக்கண் நின்று கண்ணுக்கு காட்டுமா போல் நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம். குன்றா அருளாலே, பெருமானே, நான் கேட்ட கேள்விகள் ஒரே பாடல்ல 8 கேள்வியை கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட. ஒவ்வொன்றுக்கும் விடை பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. உங்களிடம் ஆனால் குறையாத அன்பு இருக்கிறது. அன்பும் அறிவும் இணைந்திருக்கின்ற மனிதாபிமானம் உங்கள்கிட்ட இருக்கு. அதனுடைய அருளாலே நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கொஞ்சம் கூட தொய்வுபடாமல் விட்டுவிடாமல் எல்லா செய்திகளும் குறைவுபடாமல் எனக்கு இதுவரையிலும் போதித்திருக்கிறீர்கள். குன்றா அருளாலே என்ன வடிவு கூறினீர். கடந்த 3 பாடல்கள்ல உயிரினுடைய இயல்பு யாது என்று எனக்கு விளக்கமாக சொன்னீர்கள். பொன்றாத நும் உருவம் போதியீர். இந்த இடத்துல குருவையே சிவனாக நினைத்து கேட்கின்ற கேள்வி. குன்றாத பொன்றாத நும் உருவம், பொன்றாதன்னா அழிவில்லாதன்னு அர்த்தம். பொன்றாத நும் உருவம் போதியீர், இனி அழிவில்லாத தூய அறிவுடைவாக விளங்கக்கூடிய பெருமானே, சிவபெருமானே, உமது இயல்பை எனக்கு உணர்த்தி அருள்வீராக. இப்படி மாணாக்கர் கேட்கிறார். கேட்டவுடனே 2வது பகுதியில் பதிலும் வருகிறது ஆசிரியரிடமிருந்து. அருக்கண் நின்று கண்ணுக்கு காட்டுமா போல் நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம். நான் உன்னோட கலந்துதான் இருக்கேன், ஆனா உனக்கு அறிவிக்கணும் இல்லையா? அதுக்காக உன அறிவிலே தனித்து நின்று உன்னுடைய அறிவை தூண்டி அறியுமாறு நான் செய்கிறேன். எப்படி என்றால், கண்ணுக்கு அருக்கண் நின்று, சூரியன் தன் ஒளியால் கண்ணில் கலந்து கண்ணுக்கு வேறாக நின்று கண்ணுக்கு அந்த கண் பொருள்களை அறியும்படி காட்டுமா போல், விளக்கி காட்டுவது போல நாம் உன் அறிவில் நன்னி உனது அறிவிலே பொருந்தி உனது அறிவிலே வேறாய் நின்று அறிவித்திடுவோம். நீ பொருள்களை அறிந்து கொள்ளுமாறு நானே உனக்கு அறிவிக்கிறேன். கடவுள், இப்ப நான் முதல்ல சொன்ன உதாரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறது, ஆனால் இன்ன பொருள் இன்ன பொருள் இன்ன பொருள் இன்னது என்று அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. ஏனென்றால் நம்முடைய உயிரினுடைய ஆற்றல் அறிவிக்க அறியும் தன்மையுடையது. முதல்ல உயிரினுடைய இலக்கணத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறோம். நீங்க அதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் பாடம் நமக்கு ரொம்ப எளிமையா புரியும். அப்போ அறிவிக்க அறியும் தன்மையுடைய உயிருக்கு இறைவன் 3 விதங்களில் உதவி செய்கிறான். இப்போ தனியா நின்றும் உதவி செய்கிறான், உயிரிலே கலந்தும் உதவி செய்கிறான், உயிரோடு இயங்கியும் உதவி செய்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய். இது வேறாய், இது இறைவன் உயிருக்கு வேறாய் நின்று அறிவிக்கிறது. எப்படிப்பா? சூரியனுடைய ஒளி இருக்கிறது, இரவு நேரத்தில் ஒரே இருளா இருக்கு, எந்த பொருளும் நமக்கு தெரியறதில்லை. சூரியனுடைய ஒளி பொருள்களின் மேல் பட்டால் தான் கண்ணால பார்க்க முடியும். கண்ணுக்கு பார்க்கிற சக்தி இருக்கு, ஆனா இந்த கண்ணுக்கு பார்க்கிற சக்தி இருந்தாலும் இந்த பொருள்களின் மேல் ஒளி பட வேண்டும். ஒளி படாவிட்டால் இந்த பொருள்கள் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. நம்ம கூட இருட்டில் நிக்கலாம், ஆனா அந்த பொருள் மேல வெளிச்சம் பட்டாதான் அந்த பொருள்கள் தெரியும். நம்ம கூட இருட்டில் நிக்கிற நேரத்தில் வெளியில வெளிச்சத்துல பொருள்கள் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். இங்க இருக்கிற பொருள் தெரியாது, ஆனா அங்க இருக்கிற பொருள் நமக்கு தெரியும். அப்போ இறைவன் இந்த பொருள்களை எல்லாம் நமக்கு அறிவிக்க வேண்டி நம்மோடு இருக்கின்ற இறைவன் வெளியில நம்முடைய அறிவை தூண்டி இவைகளை எல்லாம் பார்க்குமாறு நமக்கு செய்கிறான். இப்போ உங்களை நான் பார்க்கிறேன்னா என்ன உணர்வு எனக்கு இருக்கணும்? இறைவன் நம்முடைய அறிவை தூண்டி உங்களை பார்க்குமாறு செய்கிறான். இப்போ என்னுடைய காட்சிக்கு இந்த பொருள்கள்லாம் வருகின்றன. எதுக்கு ஒரு போர்டு இருக்கு, ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நந்தியம்பெருமான் இருக்கிறார், இந்த காட்சியெல்லாம் படுதுன்னா இறைவன் இவைகளை வெளியில் நின்று எனக்கு அறிவித்து இவைகளை எல்லாம் விளங்க செய்திருக்கிறான். அவன் அறிவித்து விளங்க செய்யாவிட்டால், அவனுடைய ஒளி இந்த பொருள்களெல்லாம் படாவிட்டால் இந்த நந்தியம்பெருமான் என்னுடைய காட்சிக்கு வரமாட்டார், நீங்களெல்லாம் என்னுடைய காட்சிக்கு வரமாட்டார். கண்ணு இருக்கும், கருவி இருக்கும், என்னுடைய உயிர் இருக்கும், ஆனா இறைவனுடைய அருள் என்று என்பது இல்லாவிட்டால் இந்த பொருள்கள் எல்லாம் காட்சிக்கு வராது. அப்போ இந்த இடத்துல இறைவன் நம்மிலும் வேறாக இருந்து ஒரே நேரத்தில் 3 விதமான காரியங்கள் அவன் செய்யறான். ஒரே நேரத்தில் உயிருக்கு வேறாகவும் இருக்கிறான், உயிரோடு கலந்தும் இருக்கிறான், உயிர்களை இயங்கவும் அதோடு சேர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த 3 தான் விஷயம் இதுல. அப்போ இறைவன் வேறாக இருந்து நமக்கு அறிவித்து இந்த பொருள்களை எல்லாம் என்னென்ன பொருள்கள் என்று அறிவிக்கிறான். சூரிய ஒளி
பொருள்கள் மேல் படும் பொழுது கண் எவ்வாறு இந்த பொருளை காண முடியுமோ, சூரிய ஒளி இல்லாவிட்டால் இந்த பொருள்களை எல்லாம் கண்ணால காண முடியாது. அப்ப கண்ணிலிருந்து சூரிய ஒளி வேறாக இருக்கிறது. சூரிய ஒளி வேறாக இருக்கின்ற சூரிய ஒளி இந்த பொருள்களை எல்லாம் கண்ணுக்கு காட்டுகிறது. அதுபோல இறைவன் இந்த உயிரிலிருந்து வேறாக பிரிந்து நின்று ஒரே நேரத்தில் அவன் எல்லா செயல்களும் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அதனால உயிரிலிருந்து வேறாக வந்து நின்று இந்த பொருள்கள் எல்லாம் காணுமாறு நம்முடைய அறிவை அவன் தூண்டுகிறான். அப்படி தூண்டுவதினாலே, இந்த பொருளின் மீது அவனுடைய பார்வையை விடுவதனாலே நமக்கு இந்த பொருள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது. இல்லாவிட்டால் தெரியாது. பேரருளாலே என் உண்மை இயல்பை எளியேன் அறியும்படி உணர்த்தினீர்கள். இனி அழிவில்லாத அறிவடிவாய் விளங்கும் நும் இயல்பை அடியேன் தெளியும்படி உணர்த்தி அருள்க என்று மாணாக்கர் பணிவோடு வேண்டும் பொழுது ஆசிரியர் உணர்த்துகிறார், சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்து வேறாய் நின்று அக்கண்ணொளியை விளக்கி பொருள்களை காட்டுமாறு செய்கிறது. அதுபோல யாம் உன் அறிவில் பொருந்தி வேறாய் நின்று நீ பொருள்களை அறிந்து வரும்படி செய்து வருகின்றோம் என்பதை உணர்வாயாக. இப்ப காட்சி எவ்வாறு வருகிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம நினைக்கிறோம் நம்ம கண்ணு தெரியுது காட்சியை பார்க்கிறோம்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, அவன் ரிசைன் பண்ணிட்டான்னா கண்ணும் கிடையாது, காட்சியும் கிடையாது, பார்வையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு காட்சியும் கண்ணுக்கு வரும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு தெரிய வேண்டும். திருவாசகம் படிச்சா ஏன் கண்ணில் தண்ணி வருது? அவனுடைய அருள் அங்க இருக்கு, கொட்டி கிடக்குது. அதெல்லாம் காட்டுறாங்க. வணங்க தலை வைத்து வார்கடலால் வாய்த்த வைத்து இனங்கத்தன் அடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து. அப்போ இந்த காட்சியெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் அவன் நமக்கு அருகிலேயே, மிக மிக அருகிலேயே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் காட்சிப்படுத்துகிறான். அவனுடைய அருள் இல்லாவிட்டால் இந்த காட்சி நமக்கு கிடைக்காது என்பதை நம்ம பரிபூர்ணமாக உணர வேண்டும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. பாட்டை பாருங்க, மந்திர ஆற்றலுடைய பாடல்கள். சிவபெருமான் உயிர்க்கு வேறாய் நின்று உயிர்க்கு அறிவிக்கின்ற தன்மையை 27வது பாடலில் பார்த்தோம். அடுத்த 28வது திருவெண்பா, அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே. அன்றியும் கேள், அதற்கு மேலும் இறைவனுடைய அருளி செயல்களை, அவன் உயிர்க்கு உதவி வருகின்ற தன்மையை மேலும் நான் விரிவாக சொல்லுகிறோம், கேட்பாயாக. ஆன்மாவால் ஐம்பொறிகள் ஆய்ந்து அறியும். ஆன்மாவின் உதவினாலேயே அறிவுப்பொருளாகிய மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்தும் தத்தம் புலன்களை அறியும். ஆன்மாவின் உதவினால. இன்றி அறியா, ஆன்மாவின் துணையில்லாமல் ஐம்பொறிகளும் எந்த விஷயத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. இவை என்ன நின்றது போல், ஆன்மா இப்பொறிகளை இடம் கொண்டு பிரிப்பின்றி கலந்திருந்து அவை புலன்களை அறிமாறு செய்தும் தான் காணப்படாமல் அவ் பொறியாகவே நின்றது போல நாம் யானும் இறைவனாகிய நானும் உன் அறிவில் மேவாமல் மேவி. இந்த இடத்துல குருநாதரே இறைவனாக நின்று பேசுகிறார், அது புரிஞ்சு வேண்டும். நாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறைவன், நான் இறைவனாகிய நான் உன் அறிவில் மேவாமல் மேவி நின்று உனது அறிவினுள் பொருந்தாமல் பொருந்தி நீயாகவே நின்று ஓவாமல் இடையறாமல் உன்னை உணர்த்துவோம், உன் அறிவை விளக்கி வருவோம். இறைவன் ஒன்றாக இருக்கின்ற தன்மையை இந்த பாடல் கூறுகிறது. ஒருவன் பொருள்களை எவ்வாறு அறிகிறான் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஐம்பொறிகளின் வாயிலாகவே நாம் உலகை அறிகிறோம். ஐம்பொருள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை நம்மால் அறிய முடியாது. அதனால்தான் திருவள்ளுவர் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 5 புலன்களும் அறிகின்றனவே தவிர இவைகள் தாமாக அறிவதில்லை. இந்த 5 பொறிகளும் அறிவதற்கு பின்புலமாக உயிர் இருக்க வேண்டும். கண் காணுகிறது என்றால் கண்ணுக்கு பின்புலமாக உயிர் அறிவு இருக்க வேண்டும். காது கேட்கிறது என்றால் அதற்கு பின்புலமாக உயிர் அறிவு இருக்க வேண்டும். அதுபோலவே மூக்கு, நாக்கு, மெய் இவைகளெல்லாம்
அறிகின்றன என்றால் அவர்களுக்கு பின்புலமாக உயிர் இருக்க வேண்டும். அப்படி உயிர் இல்லாவிட்டால், உயிர் கூடி நின்று செயல்படாவிட்டால் இப்பொறிகள் செயல்படுவதில்லை. இதற்கு உதாரணமாக உயிர் பிரிந்த நிலையில் உடலில் ஐம்பொறிகளும் இருக்கின்றன. அப்படி ஐம்பொறிகளும் கெடாமல் இருக்கின்ற நிலையில் கூட அந்த உயிர் பிரிந்த அந்த உடல் எதையும் அறிவதில்லை. எனவே இதிலிருந்து நாம் ஒரு கருத்து தெளிவாக நமக்கு புரிகிறது. அதாவது உயிருக்கு அறியும் தன்மை இருக்கிறது. அந்த அறியும் தன்மையே பொறிகளை கருவியாக பயன்படுத்தி அறிகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறிகளுக்கு அறியும் தன்மை இல்லவே இல்லை. அதே நிலையில்தான் உயிரும் இருக்கிறது. இந்த ஐம்பொறிகளும் உயிரில்லாவிட்டால் அறியாதது போலவே இறைவன் பொருந்தி நின்று அறிவிக்காவிட்டால் உயிரும் எந்த பொருளையும் அறிய முடியாது. இப்பொழுது நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது ஐம்பொறிகளும் உயிரால் அறிகின்றன, உயிர் இறைவனால் அறிகிறது. ஐம்பொறிகளும் உயிர் இல்லாவிட்டால் அறிய மாட்டா, அதுபோல உயிரும் இறைவன் இல்லாவிட்டால் எதையும் அறியாது. இந்த நிலையில உயிரால் நாம் அறிகிறோம் என்பதை ஐம்பொறிகளும் அறியாது. அறியாமையில் உள்ள உயிர் இறைவனால் தான் நாம் அறிகிறோம் என்பதையும் அறியாது. சிவபெருமான் உயிரோடு ஒன்றாக இருக்கிறான். அப்படி ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் தன் தன்மையை சிறிதும் இழக்காமல் உயிரோடு பொருந்தி இருக்கிறான். இறைவன் உயிரோடு பொருந்தி இருந்தாலும் சிறிதும் தோன்றாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படியாக அதோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறான். அப்படி ஒற்றுமைப்பட்டு இறைவன் நின்றாலும் தன் இயல்பில் சிறிதும் மாறுதல் அடைவதில்லை. எதிலும் அவன் தோயாமல் இருப்பதாலேயே ஆசிரியர் மேவாமல் மேவுதல் என்று இந்த நிலையை சொல்லுகிறார். உயிர் எப்பொருளை பொருந்தி இருந்தாலும் அதனுடைய தன்மை அடைந்துவிடும். ஆனால் இறைவன் எப்பொருளை பொருந்தி இருந்தாலும் அதனுடைய தன்மையை அவன் அடைய மாட்டான். தன் நிலைமையிலேயே தனி ஏகனாக அவன் நின்று இருப்பான். இதுதான் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு ஆகும். இறைவன் உயிரில் கலப்பினால் ஒன்றாக பொருந்தி பிரிப்பின்றி பொருந்தி உயிரேயாக நின்று உணர்த்தி வருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலில் ஆசிரியர் இந்த கருத்தை நமக்கு சொல்லி அருள்கிறார். இப்ப அறிவளவுல தான் இதெல்லாம் இருக்கு. அடுத்தது நம்ம செயல்புரியணுமா இல்லையா? இப்ப வெளியில நின்றும் உணர்த்தலாம், உள் நின்றும் உணர்த்தலாம், ரெண்டும் அவர் தான் செய்கிறார். அடுத்தது நம்ம தொழிற்படணுமே, செயல்படணுமே. நம்மள்ட்ட அறிவு, இச்சை, செயல் என்ற 3 இருக்கா இல்லையா உயிர்கிட்ட? அப்ப செயல்படுவதற்கு அவர் எவ்வாறு உதவுகிறார் என்பது உடனாய் என்ற கருத்து அடுத்த பாடல்ல சொல்லி அருள்கிறார்கள். உயிர்க்கு இறைவன் உடனாய் நிற்றல். அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லாயிடத்து உயிர்க்கு நில்லாது அறிவி என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. இவரே பெரிய ஆகமம். சாஸ்திரங்களை யாருங்க செய்யறான்னா இறைவனுடைய தரிசனம் பெற்ற ஞானிகள். இந்த ஞானிகள் நமக்கு புத்தகம் கொடுத்துருக்கவங்களாம் சிவபெருமான நேரா பார்த்தவங்க. அவங்க சொல்லி கேட்டவங்கல்ல. கேட்டறியோமுனை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திரு பெருந்துரை மன்னா அப்படிலாம் கிடையாது. நேரா தரிசனம் பண்ணியவர்கள், சிவபெருமானுடைய ஆடலை நேரா கண்ட மகானுபவர்கள் அவர்கள். அந்த அவர்கள் இந்த சொல்றாங்க, சொல்லும் பொழுது இந்த தன்முனைப்பு விடுறாங்க பாருங்க. நல்ல ஆகமம் ஓதும், இதெல்லாம் ஆகமம் சொல்லுதுப்பா, நீ நாடு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. தன்னை ரிசைன் பண்றாங்க. அந்த இடத்துல தன்னுடைய தன்முனைப்பை அங்க எடுத்துடுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த ஒரு வரியில அந்த 4வது வரி நல்ல ஆகமம் ஓதும் நாடு. அவன் அவள் அது அவை எனமோ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் ஆதி எம்மனார் புலவர் மெய்கண்டார். நமக்கு தாத்தாவுக்கும் தாத்தா சிவன் தான். அது அவர் சொல்றாரு, என்று புலவர்கள் சொல்லுவார்கள், எம்மனார் புலவர் என்று புலவர்கள் சொல்லுவார்கள்னு தான் முதல் சூத்திரமே ஆரம்பிக்குது சிவஞான போதத்துல முதல் பாடல். இங்க சொல்றாங்க, அவருடைய மாணவர் மனவாசம் கிடந்தார், திருவதி மனவாசம் கிடந்தார் சொல்றார், நல் ஆகமம் ஓதும் நாடு. ஒவ்வொரு சொல்லும் அப்படி தங்கமா இருக்கு. அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரசிச்சோம்னா ரொம்ப ரசிப்பா, ரொம்ப நமக்கு இனிமையா இருக்கும். அந்த பாடல்கள்லாம் இனிமையா இருக்கும்.
நல்ல ஆகமங்கள் எல்லாம் இவ்வாறு சொல்லுகின்றன. நீ அந்த ஆகமத்தில் உள்ள அந்த கருத்துக்களில் உனது மனதை நாட்டம் செலுத்துவாயாக, அதிலே கவனத்தை செலுத்தி அதன் வழி நடப்பாயாக. அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல, எல்லா எழுத்துக்களிலும் ஆ என்ற உயிரெழுத்து இயைந்து அவற்றை இயக்கி நின்றார் போல, மிக்க உயிர்க்கு எண்ணற்ற உயிர்களிடத்தில் உயிராய் இயைந்து அவற்றை இயக்கும் உயிராய் மேவினோம், யாம் பொருந்தியுள்ளோம். எக்கண்ணும் எவ்விடத்தும் நில்லாவிடத்து யாம் உடன் நின்று அறிவிக்காத போது அவ்வுயிர்களுக்கு நில்லாது அறிவு என்று, அறிவு விளங்காது என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. குற்றமற்ற சிவாகமங்கள் கூறும், இதை நீ சிந்திப்பாயாக. இதுல என்ன கருத்து சொல்றாங்கன்னா, உயிர் ஒன்றை அறிவதற்கு அவன் வெளியிலே நின்று அறிவிக்கிறான், வேறா என்று அறிவிக்கிறான். அப்படி அவை அறிந்து கொள்வதற்கும் இவன் அறிவதற்கு உள்ளிருந்து அவன் அறிவதற்கும் துணையாக இருந்து அறிவு அந்த உயிரினுடைய வியாபகத்துக்குள்ள அவன் உயிரோடு உயிராக கலந்து இருக்கிறான். இப்போ உயிருக்கு அதனுடைய இருப்பு தன்மைக்கு செயல்படணும் இல்லையா? அப்பொழுது அவன் இந்த உயிர் செயல்படுவதற்காக உயிரோடு இயைந்து அவனும் செயல்பட வேண்டும், இல்லாவிட்டால் செயல் நிகழாது. நான் பார்க்கிறேன், இப்போ உங்களை பார்க்கிறேன், இவன் உங்களையும் அறிவிப்பதற்கு வெளியில நின்று எனக்கு அறிவு கொடுத்து உங்களை அறியும்படியாக அறிவிக்கிறான். அறியும் பொழுது உயிரோடு உயிராக இருந்து அறியும்படியாக செய்கிறான். நான் கண்ணு சென்று அந்த இடத்தை பற்றணும் இல்லையா? கண்ணு செயல்படணும் இல்லையா? அப்படி அந்த செயல்படுவதற்கு செயலோடு என்னுடைய செயலோடு அவனும் கலந்து செயல்படுவதனாலதான் அந்த காட்சி என்பது உண்டாகிறது. ஒரு காட்சி உண்டாகிறதுக்கு இவ்வளவும் நமக்கு துணை தேவை. அதற்கு உதாரணம் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும், உயிர்மெய் எழுத்து 18, உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1 ஆக 31 எழுத்து. ஒலி பூர்வமாக பார்த்தா 51 எழுத்து. நம்ம நடராஜாவுடைய திருவாசியில் இருக்கக்கூடிய 51 தீபச் சுடர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது 51 எழுத்து, 51 அட்சரத்தை குறிக்கிறது. அது மொழி கிடையாது, ஒலி. ஒலியுடைய வைத்து இந்த ஜ ஹ அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒலி. இப்ப இந்த 31 எழுத்துக்களையும் வாய திறந்தோம்னாலே, இப்ப நம்ம காங்கிறதுக்கு அப்படி வாய திறந்தோம்னாலே ஆ வந்துருதான். ஆதான் அந்த காவை இயக்குது. இக் ஈன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஆ தோன்றிடுது. தோன்றிதான் அந்த இக்க இயக்குது. புலவர்கள்லாம் நல்லா கரெக்டா அதெல்லாம் நன்னூல்ல தொல்காப்பியத்தில் அந்த விஷயங்கள் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஆங்கிறது இல்லைன்னா, அந்த எழுத்து இல்லை என்றால் இந்த 31 எழுத்துக்களும் செயல்பட முடியாது. அதுபோல இறைவன் உள்நின்று இயக்காவிட்டால் இந்த உயிரால் இயங்க முடியாது. நான் பார்க்கிறேன் என்றால் இறைவன் என்னுடைய அறிவோடு சேர்ந்து அவன் பார்வையாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் பார்க்கக்கூடிய சக்தியாகவும் செயலாகவும் அவனே விளங்குகிறான். இப்ப நம்ம கையை அப்படி அசைக்கிறோம்னா, என் கையை அசைகிறதோட அவனுடைய செயல்பாடுகளும் இந்த கையோட சேர்ந்து இயங்குது. பார்க்கும் பொழுது பார்வையோடு சேர்ந்து அவனும் பார்க்கிறான். அவன் பார்க்கிறத ரிசைன் பண்ணிட்டான்னா, அவன் தன்னுடைய சக்தியை இழுத்துட்டான்னா என்னால பார்க்க முடியாது. உடனாய். அதனாலதான் திருவிசைப்பாவில் ஆசிரியர் பாடும் பொழுது எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா, நுகருமா நுகரே, நான் நுகருவதற்காக நீயும் நுகருகிறாய். அவனுக்கு பாருங்க, ரொம்ப இந்த உயிர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உயிரோடும் சேர்ந்து அவனும் பார்க்கிறான். நாம் செயல்படும் பொழுது அவனும் செயல்படுகிறான். ஆனா அப்படியெல்லாம் செயல்படும் பொழுதும் அவன் இதிலே படாமல் தனியாகவும் நிற்கிறான். ஒரே நேரத்தில் இறைவன் வெளியே இருந்து உயிரினுடைய அறிவு விளங்குமாறு செய்கிறான், வெளியே இருந்து அறிவிக்கிறான், உயிருக்கு உயிராக கலந்திருந்து அறியும்படியாக செய்கிறான். உயிர் செயல்படும் பொழுது அந்த உயிரோடு சேர்ந்து அவனும் செயல்படுகிறான். இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் நடக்கலன்னா நமக்கு எந்த காட்சியும் நமக்கு கிடைக்காது, எந்த செயலும் நமக்கு கிடைக்காது. நம்ம பேச முடியாது, நான் பேசுறத உங்களால கேட்க முடியாது. கேட்கும் பொழுது உங்களுடைய வெளி காதுகளிலிருந்து உயிர் கேட்கிறது, உயிருக்கு பின்புலமாக சிவபெருமான் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல்பாடு இல்லைன்னா, உயிர் இருந்தாலும் கூட உங்களுடைய வெளிப்புற காதுகள் இருந்தாலும் கூட நம்மால கேட்க முடியாது. ஆகவே இறைவன் இந்த 3 பாடல்களிலும் அவன் உயிரே ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கிறான். அதனாலதான் உயிர் தங்கி இருக்கிறது. இந்த உயிர் நிலைப்பதற்காக அவன் நம் உயிரோடு உயிராக கலந்திருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய அகண்ட வியாபகத்தில் தான் இவ்வளவு பொருள்களும்
உரை சேரும் 84 100,000 யோனிபேதம் என்று சொல்கிறார்கள். 84 லட்சம் உயிர் வகைகள் இருக்கிறதா, அவ்வளவும் அவனுடைய வியாபகத்துக்குள்ளே தங்கி இருக்கின்றன. நம்ம இருக்க இடம் எதுன்னா, நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவனுடைய அகண்ட வியாபகத்துக்குள். அவருடைய வியாபகம் இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிறது இடமே கிடையாது. அவர் ஒன்றாய் இருக்கிறான். நம்மை அறிவை வெளியிலிருந்து அவன் தூண்டி அறிவிக்கிறான். இல்லைன்னா நமக்கு எந்த பொருளையும் காணுவதற்கு ஆற்றல் கிடையாது. நாம் அறிவித்த பிறகு நாம் செயல்படுவதற்கு அவன் நம்மோடு சேர்ந்து செயல்படுகிறான். இல்லாவிட்டால் நம்மாலே செயல்பட முடியாது. கண் சென்று ஒன்றையும் பற்ற முடியாது. ஆகவே இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து தன்னுடைய கருணையினால் இந்த உயிர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் 3 பாடல்களும் இருக்கக்கூடிய செய்தி. இதை எளிமையான உதாரணத்தின் மூலம் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது பண்டிதமணி மு கதிரியன் செட்டியார், அவர் தமிழ் அறிஞர். அவங்க திருவம்பாவைக்கு, திருச்சதகத்துக்கு, நீத்தல் விண்ணப்பம் எல்லாத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க. அற்புதமான உரை. திருவாசகத்துக்கு அவங்க முழுசா எழுதியிருந்தாங்கன்னா அது நம்ம செஞ்ச ஒரு தவமாக இருந்திருக்கும், கிடைக்கல. அவர்கள் அவங்க கால் கொஞ்சம் ஊனம், ஞாபகம் வருதாப்ப இல்லை, அவர்கள் ஒரு சொற்பொழிவுக்கு வந்தாங்க. ஒரு ரூமுக்கு, ஒரு சொற்பொழிவுக்கு, ஒரு ஹாலுக்கு வந்தாங்க. வரும்பொழுது அவர்கள் ஊனத்தினால கையில் ஒரு தடி வச்சிருப்பாங்க இல்லையா. அவர் ரொம்ப வேண்டியவர், ரொம்ப பிரியமானவர். அவர் வரும்பொழுது நேர்காலியில் உட்காரும் பொழுது அந்த தடியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, வாசப்படியே வாங்கி வச்சுட்டாங்க. அவர் உட்காந்துக்கிட்டார், வாங்கி வச்சுட்டு ஒரு ஓரம் உட்காந்துட்டார் வச்சுக்கிட்டு. சொற்பொழிவெல்லாம் முடிஞ்சுது. அவர் எழுந்துச்சு நடந்து போகணுமா இல்லையா. அப்ப என்ன சொன்னார் அவர், இதுக்கு அற்புதமான விளக்கமா அமைஞ்சது. என்னோடு ஒன்றாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக ஆகிவிட்டான். அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடக்க முடியாது. இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த கருத்துக்களை இப்ப இந்த 3 பாடலுடைய கருத்துக்களையே நீங்க ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா சிவபெருமான் பக்கத்திலேயே இருப்பான். பக்கத்திலேயே இருந்து விலகவே மாட்டான், உங்களை விட்டு விலக மாட்டான். அதன் பிறகு உங்களுடைய காட்சியும் உங்களுடைய சிந்தனையும் கூட மாறிடும். இந்த இந்த 3 பாடல்களில் உள்ள சிந்தனைகளை தெளிவா நீங்க மனதுக்கு கொண்டு வந்து இதை இன்றைக்கே வாழ்க்கையா மாத்தணும். நாளைக்குங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயம். இந்த வினாடியே மாத்தணும். ஒரு சிவபெருமான் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கான், ஒரு சிவபெருமான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான். ஒரு சிவபெருமான் வாயிலிருந்து வர வாக்கும் சிவபெருமான், அதை கேட்கறதுக்கு துணை புரியறதும் சிவபெருமான், காதும் சிவபெருமான், எல்லாம் சிவபெருமான் தான். அதான் உண்மை. நம்ம காது கேட்குது, நம்ம திறமையில நம்ம இருக்கோம் அப்படின்லாம் சொல்றோம். நம்ம நினைக்கிறது அப்படி கிடையாது. ஆகவே ஒன்றாக சிவபெருமான் இருந்து நம்முடைய உயிரை நிலைக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். நம்ம அதில் தான் தங்கி இருக்கிறோம். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அவன் மேல இருந்தா செஞ்சுட்டு இருக்கோம். தப்போ சரியோ தவறோ எல்லாத்தையும் அவனுடைய தூண்டுதல் இல்லாமல் எந்த பொருள்களும் நம்மளை பார்க்கவோ கேட்கவோ முகரவோ முடியாது, உணரவோ முடியாது. நம்ம எந்த செயல்பாடுகளும் அவன் நம்மோடு சேர்ந்து இயங்கினால் என்று எந்த செயல்பாடுகளையும் நம்மால செய்ய முடியாது. அகர உயிர், அகரமாகிய எழுத்து, எல்லா எழுத்துக்களும் கூடி செயல்படுவது போல இறைவன் நம்மோடு கூடி செயல்படாவிட்டால் நமக்கு எந்த அனுபவமும் எந்த செயல்பாடும் நமக்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் பின்புலமாக சிவபெருமானே இருக்கிறான் என்பதை இந்த 3 பாடல்களும் உணர்த்துகின்றன. இது நிறைவடைந்த பிறகு அடுத்தது மாணாக்கர் அடுத்த கேள்வி கேட்கிறார். உன்னுடைய இயல்பு யாது என்று கேட்கிறார். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பது என்னுடைய இயல்பு என்று பெருமான் சொல்லி அருள்கிறார்கள்.